من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين، ورضى الله عنا معهم برحمته وهو أرحم الراحمين. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحد، فأنت نور الهدى في كل كائنة، وأنت سر الندى يا خير معتمدي، لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. يا سيدي سندي غوثي ويا مددي، كلي ظهيرا على الأعداء بالمدد، مجير عرضي وخذ بيدي يا مددي. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்குரிய சுன்னத் வல் ஜமாத் இஜ்திமாவினுடைய தலைவர் ஆஸ்தானாயே சிபகத்துல்லாஹி சஜ்ஜாதா நஷீன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் வழி தோன்றல் அல்லாமா சையத் அலி அக்பர் ஜமாலி ஹதரத் கிப்லா தாமத் பரகாத்துல் ஆலியா அவர்களே, ஆற்காட்டிலே ஒரு 50 ஆண்டு காலம், அரை நூற்றாண்டு காலம் இமாமாகவும் மதரசாவினுடைய முதர்ரிஸாகவும் இருந்து பல சிப்பாய்களை உருவாக்கி அவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த மதரசா மஜ்லிஸை, இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த பெருமகிழ்வோடு அமர்ந்து அதை அவதானித்து பார்த்து கொண்டு உள்ளத்திலே பூரிப்படைந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய அல்லாமா ஜெய்னுல் ஆபிதீன் ஹதரத் கிப்லா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நிறைவுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மௌலானா முகமது அலி ரஷாதி ஹதரத் அவர்களே, இந்த நிகழ்வில் பெரும் பங்காற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மௌலானா நவாஸ் ஷரீப் ஹதரத் ஜமாலி முஃப்தி அவர்களே, இன்னும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, ஆங்காங்கே இருந்தும் அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பு கண்ணின் மணியான மாணவ மணிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய பேரருளை நம் அனைவர் மீதும் புரிந்தருள்வானாக. அவனின் அருள் வடிவமாம் நம் இதயத்திரு வேந்தர் ஈருலக சர்தார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த முஹப்பத்தை நம் உள்ளங்களிலே அல்லாஹ் நிறைத்து வைத்தருள்வானாக. துன்யாவிலே அவர்களுடைய ஜியாரத்தை நமக்கு நசீபாக்கி வைப்பானாக. ஆகிரத்திலே அவர்களுடைய ஷஃபாத்தை நமக்கு நசீபாக்குவானாக. ஜன்னத்திலே அவர்களுடைய முலாகாத்தையும் முராஃபகத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி வைப்பானாக. ஆமீன். அருமையானவர்களே, பத்ரு யுத்தகலம், பத்ரு போர் நடைபெற இருக்கிறது. எதிரிகள் திரண்டு இருக்கிறார்கள், 1000த்திற்கும் அதிகமான பேர். ஆனால் சத்திய வழியிலே சுன்னத்துல் ஜமாத்திலே அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் சுன்னத்துல் ஜமாத் என்பதற்கு இன்னொரு பெயர் இஸ்லாம், இஸ்லாத்திற்கு இன்னொரு பெயர் சுன்னத்துல் ஜமாத். சுன்னத்துல் ஜமாத் என்றால் என்ன?
இஸ்லாம் என்று பெயர். அப்படியானால் சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு அப்பாற்பட்ட யாராக இருந்தாலும் இஸ்லாத்திற்கு எதிரானவர் சுன்னத் வல் ஜமாஅத். அப்ப அந்த பத்ரு போரில 313 பேர் இருந்தார்களே, அவர்கள் யார்? சுன்னத் வல் ஜமாஅத். மா அனா அலைஹி வ அஸ்ஹாபி. அந்த ஜமாத் யார் என்று கேட்கும்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நான் எதன் மீது இருக்கிறேனோ அது அந்த வழி, ஒல் ஜமாத், என்னை தொடர்ந்தவர்கள் எந்த வழியிலே இருக்கிறார்களோ அவர்கள். தொடர்ந்தவர்கள் யார்? சஹாபி. இங்கே இந்த பத்ருகளை ஜீத்தியமாக்கல் என்றால் லட்சோப லட்சம் மக்கள் இருப்பார்கள். நாம் அப்படி இருக்க முடியாது. ஏனென்றால் நாம் ஒன்றுதான், மற்றவர்கள் 72. மொத்த 73 நாம் யார்? ஒன்றுதான். எனவே ஒரு கூட்டம் தான் இங்கே இருக்க முடியும். 72 கூட்டம் இங்கே வர முடியாது. இந்த ஆஸ்தான அதற்கு இடம் கொடுக்காது. இங்கே அவர்கள் நினைத்தாலும் வர முடியாது. ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கும் நல்ல நசீபு கொடுக்கட்டும், துஆ செய்வோம். அந்த வகையில சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியிலே நடைபெற இருக்கிற அந்த யுத்தம், போர்களம், அந்த களத்திலே சஹாபிகள் நின்று கொண்டிருக்கிற போது திடீரென அவர்களுக்கு ஒரு தூக்கம் வந்தது. யாருக்கு? போர்களத்தில் இருக்கிற வீரர்களுக்கு ஒரு தூக்கம் வந்தது. எப்படி? அவர்களுடைய தலைகள் நெஞ்சிலே வந்து விழுந்தன, தூங்கி விழுந்தார்கள். யுத்த காலத்தில் தூங்கினா என்ன ஆகும்? அல்லாஹ் சொல்கிறான், இது யுகஷீக்கும் நுஆஸ அமனத்தம் மின்கும். உங்களுக்கு ஒரு மன அமைதி, நிம்மதியை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை ஏற்படுத்தினான். ஒய்னஸ்ஸிரு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து உங்களுக்கு மழை பொழிவித்தான். எப்போது? பத்ரு போரிலே நிற்கிற போது மழை பொழிந்தது. அதை அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வெற்றியின் அடையாளம் என்கிறான். அதை அல்லாஹ் வெற்றியின் அடையாளம். எதற்கு? உங்களுடைய இதயங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துவதற்காக, உங்களுடைய கல்வை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் மழையை வானிலிருந்து பொழிய வைத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வின் அருளாலே பத்ருகளும் எப்படி வெற்றிகின்றதோ அதுபோல இந்த சுன்னத் வல் ஜமாஅத் இஜ்திமா இந்த மழையின் மூலம் வெற்றி காணும். அல்ஹம்துலில்லாஹ். தௌஹீதும் ஷிர்கும், தௌஹீதும் ஷிர்கும், இந்த தலைப்பு சுமார் எத்தனை ஆண்டு காலமாக பேசப்பட்டு வருகிறது? தௌஹீதும் ஷிர்கும் என்ற தலைப்பு எத்தனை வருட காலமாக பேசப்பட்டு வருகிறது? சுமார் எத்தனை வருடம்? யாராவது சொல்லுங்களேன். தௌஹீதும் ஷிர்கும் என்பது எப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்களோ அப்பொழுது இருந்தே இந்த தலைப்பு உருவாகிவிட்டது. அல்லாஹ் வாஹித், அவன் ஒருவன். அவன் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். படைத்து எல்லா மலக்குகளையும் அழைத்து சொன்னான், ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்யுங்கள் என்று சொன்னபோது ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன், எல்லா மலக்குகளும் சஜ்தா செய்தார்கள். யாரை தவிர? இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. யாரை தவிர? இப்லீஸை தவிர. ஏனென்றால் அவன் சொன்னான் எல்லா மலக்குகளும் ஷிர்க் செய்கிறார்கள் என்றான். இந்த ஷிர்க்குங்கிறது எங்கேது தொடங்கிச்சு? அதை தொடங்கி வைத்தவன் யார்? ஷைத்தான், இப்லீஸ் லானத்துல்லாஹ். இந்த ஷிர்க்குங்கிற வார்த்தையை தொடங்குனதே அவன்தான். எல்லா மலக்குகளுக்கும் புரிந்தது இதுதான் தௌஹீத் என்று. ஏனென்றால் சொல்வது அல்லாஹ், சொல்வது அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான் ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள் என்று. அவன் சொன்னால் அது ஆதமாக இருக்கட்டும், அதமாக இருக்கட்டும், இல்லாத ஒன்றாக கூட இருக்கட்டும், சஜ்தா செய்ய வேண்டுமா இல்லையா? செய்யத்தானே வேண்டும். அவன் சொன்னான், இல்லை இல்லை, நான் உனக்கு தான் சஜ்தா செய்வேன், உன்னால் படைக்கப்பட்ட ஒன்றுக்கு செய்ய மாட்டேன் என்றான். உன்னால் படைக்கப்பட்ட ஒன்றுக்கு நான் சஜ்தா செய்ய மாட்டேன் என்றான்.
அப்படியானால் ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யத்தானே செய்தான், செய்கிறேன் என்றுதானே சொன்னான். இப்போது அவன் தௌஹீதில் இருக்கிறானா என்ன? இல்லை. அவன் எதிலே இருக்கிறான்? ஷிர்கிலே இருக்கிறான். ஆனால் அவன் தௌஹீத் என்று பேசினான். நான் இருக்கிறது தான் தௌஹீதுன்னு சொன்னான். இன்றைக்கு நாம் தான் உண்மையான முவஹ்ஹீதீன்கள். சிலர் தௌஹீத் ஜமாத் என்று சொல்கிறோமே, இதுதான் தௌஹீத் ஜமாத், இதுதான் தௌஹீத் ஜமாத். ஏன்? தௌஹீத் என்றால் என்ன என்று விளங்கியவர்கள். சரி, தௌஹீத் ஜமாத் என்று பெயர் வைத்திருக்கிறார்களே, தௌஹீத் ஜமாத்தாக ஆகுமா? தௌஹீத் ஒருமை, தௌஹீத் ஒருமை ஒன்று, எப்படி தௌஹீத் ஜமாத்தாக மாறும்? அல்லாஹு அஹது, அவன் ஒருவன் தான், அதுதான் தௌஹீத், அதுதான் வாஹித், அஹதியத், எல்லாமே அதுதான். எப்படி தௌஹீத் ஜமாத் ஆனது என்றே தெரியவில்லை. தௌஹீத் எப்படி ஜமாத் ஆனது என்றே தெரியவில்லை. ஆனால் அவர்கள் தௌஹீத் ஜமாத் என்று வைத்துக் கொண்டு பெயர் வைத்திருக்கிறார்களே, இந்த பெயரை வைத்தவன் யார்? இப்லீஸ் லஅனத்துல்லாஹ், அவன்தான். அதனால அங்கேயே அல்லாஹ் விளக்கம் சொல்லிவிட்டான். தௌஹீத் என்றால் என்ன, ஷிர்க் என்றால் என்ன. எனவே மலக்குகளுக்கு எல்லாரும் சஜிதா செய்தார்கள். எல்லா மலக்குகளும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்தார்கள். அந்த சஜிதா எதற்கான சஜிதா தெரியுமா? அல்லாமா யூசுப் இப்னு இஸ்மாயில் நபஹானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஆதமு கிப்லா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கிப்லா, முன்னோக்கும் தளம். சஜிதா யாருக்கு என்றால், கான ஃபீ ஜபஹதிஹி நூர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய திருமுகத்திலே அந்த நூரே முஹம்மதி இலக்கிக் கொண்டிருந்தது. சஜிதா யாருக்கு? நூரே முஹம்மதிக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னோக்கி சஜிதா செய்தார்கள். அந்த செய்யப்பட்ட சஜிதா யாருக்கு? நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இந்த உண்மை ஷைத்தான் இப்லீஸுக்கு தெரியும். அதனாலே அந்த நூறு முஹம்மதுக்கு முன்னாலே தலை பணிவதற்கு, சிரம் பணிவதற்கு அவன் மறுத்தான். அல்லாஹ் சொன்னான், எத்தனை ஆண்டாண்டு காலம் எனக்கு நீ சஜிதா செய்தாலும் சரி, ஆனால் எப்போது நீ அந்த நூறுக்கு தலைவணியவில்லையோ, சிரம் பணியவில்லையோ, அபா வஸ்தக்பர் வகான மினல் காஃபிரீன், நீ காஃபிராகி விட்டாய் என்று அல்லாஹ் விரட்டி தூக்கி தூர வீசி விட்டான். எதனாலே? அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்ய மாட்டேன் என்று சொல்லியிருந்தால் அவன் காஃபிராகி இருக்கலாம். அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்ய மாட்டேன் என்று சொல்லியிருந்தால் அவன் காஃபிராகி இருக்கலாம். நான் தான் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கிறேன் என்கிறானே. யா அல்லாஹ், நீ சொல்லு, எத்தனை தடவை சஜிதா செய்ய வேண்டும், எங்கெல்லாம் செய்ய வேண்டும், என் நெற்றியை கீழே வைக்கிறேன், பூமி முழுவதும் வைக்கிறேன். அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கிறேன் என்றுதான் சொன்னான். அல்லாஹ் சொன்னா இல்ல, வகான மினல் காஃபிரீன், அவன் காஃபிராகி விட்டான். அதாவது சஜிதா செய்கிறேன் என்று சொன்னவன், சஜிதா செய்ய மாட்டேன் என்று சொன்னவன் காஃபிராகி விட்டான். யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கிறேன் என்றுதான் சொன்னான். அல்லாஹ் சொன்னா நீ காஃபிர்னா. சஜிதா செய்கிறேன் என்றான், நீ காஃபிர் என்றான் அல்லாஹ். அப்படின்னா என்ன புரிகிறது? சஜிதா செய்கிறவர்கள் எல்லாம் மோமின்கள் அல்ல, சஜிதா செய்கிறவர்கள் எல்லாம் மோமின்கள் அல்ல. உண்மையாக அதன் யதார்த்தத்தை புரிந்து கொண்டவர்கள் தான் மோமின்கள். அதனால இதில் ஷிர்க் எது, தௌஹீத் எது என்பதை விளங்கிக் கொள்வதிலே தான் நம்ம மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. அதனால முதல்ல ஷிர்க் என்றால் என்ன என்று சொல்லிவிடுவோம். தௌஹீதை சொல்வதற்கு முன்னால் ஷிர்க் ஏன்? அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான், ஃபைதா கராத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்க குர்ஆன் ஓதுவதற்கு முன்னரே ஷைத்தானை விட்டு தூரமாக்குங்கள், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். முதல்ல எடுத்த உடனே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இல்ல, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஏனென்றால் நீங்க குர்ஆனை தான் ஓதுவீங்க, அந்த குர்ஆனிலேயே உங்களை வழிகெடுப்பானவன் யுலில்லு பிஹி கஸீரா வ யஹ்தி பிஹி கஸீரா. அந்த குர்ஆனை கொண்டு நேர்வழி பெற்றவர்களும் அதிகம், வழி கெட்டவர்களும் அதிகம். குர்ஆனை கொண்டு எப்படி வழி கெட முடியும்? அப்படிதான் வழி கெட்டார்கள், குர்ஆனை கொண்டுதான் வழி கெட்டார்கள்.
காலமாக நீங்கள் பாருங்கள், சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு எதிரானவர்கள் எந்த வாதத்தை எடுத்து வைத்தாலும் குர்ஆனில் இருந்து வைப்பார்கள். குர்ஆனைத்தான் சொல்லுவாங்க, ஹதீஸை தான் சொல்லுவாங்க. முஅத்தஸிலாக்கள் என்ன சொன்னார்கள், ஹவாரிஜிகள் என்ன சொன்னார்கள், குர்ஆன் ஷரீஃபை வாளிலே வைத்துக் கொண்டு, வாள் முனையிலே குர்ஆனை வைத்து உயர்த்தி காட்டி, இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், ஆட்சி அதிகாரம் எல்லாம் அல்லாஹ்வுக்கே உரியது என்று சொன்னார்கள். உண்மைதானே? சரிதானே? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அறிவின் தலைவாயில் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்கு தெரியாத அவன் என்ன சொல்ல வருகிறான், குர்ஆன் ஆயத்தை தான் சொல்கிறான். ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹாதிஹி கலிமத்து ஹக்கின் யுரீது பிஹல் பாத்தில், இது அல்லாஹ்வுடைய வாசகம் தான். இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ்ங்கிறது அல்லாஹ் சொன்னதுதான். இவன் அந்த ஆயத்தை சொல்லி பாத்திலை தான் நாடுகிறான், அசத்தியத்தை தான் நாடுகிறான். அப்படின்னா குர்ஆன் ஆயத்தை தான் ஓதுவார்கள், ஆனால் அவர்கள் அதற்கு தவறான பொருள் அர்த்தத்தை அனர்த்தப்படுத்துவார்கள். நம்ம பார்க்கிறோமா இல்லையா? குர்ஆன் ஆயத்தை சொல்லி சொல்லி தானே வன்னல் மசாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிவாசல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கே உரியது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்காதீர்கள், அழைக்காதீர்கள் என்று சொல்றார். ஆனா பள்ளியில முஅத்தின் சாஹிப் ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஊர்ல உள்ள எல்லாரையும் உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாரு. இவர் என்ன சொல்றாரு, பள்ளியில இருந்து அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்காதீர்கள் என்று. ஆனால் முஅத்தின் சாஹிப் எங்க இருக்கிறார்? இமாம் ஹத்தீப் மிம்பர்ல இருக்கிறாங்க. அவங்க முன்னாலே நின்று கொண்டே ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகைக்காக எல்லோரும் விரைந்து வாருங்கள், பள்ளிக்கு வாங்கன்னு அழைக்கிறார். இமாம் இறங்கி மெஹராபுக்குள்ள வர்றார். ஹஜ்ரத் மெஹராபுக்குள்ள வந்தா என்ன ஓதுறார்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மூமின்களே, யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, எல்லோரையும் அழைக்கிறார். அப்படியானால் என்ன பொருள்? லா தது என்றால் லா தாபுது, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்காதீர்கள் என்று பொருள். குர்ஆன் ஆயத்து தான், அவர்கள் சொன்னது குர்ஆன் ஆயத்து தான், ஆனால் தவறான அர்த்தம் வைக்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு நாம பார்க்கிறோம். ஷிர்க் ஷிர்க் என்று சொல்லக்கூடியவர்கள், அது ஷிர்க், இது ஷிர்க், அது ஷிர்க் என்று சொல்கிறார்களே, ஆனால் அவர்கள் எல்லாம் எதை ஆதாரமாக காட்டுவார்கள் என்றால் குர்ஆன் ஆயத்துக்களைத்தான் ஆதாரமாக காட்டுவார்கள். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்திலே கேட்டார்கள், இவர்கள் இப்படி படைப்பிலே மகா தீயவர்கள் என்று சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார். நீங்க பாருங்க, இன்றைக்கு அது ஷிர்க், இது ஷிர்க் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அன்றைக்கு மக்கா முஷ்ரிக்குகளுக்கு, காபிர்களுக்கு விஷயத்தில் சொல்லப்பட்ட ஆயத்துக்களை மோமீன்கள் முஸ்லிம்கள் விஷயத்திலே சொல்கிறார்களே, இவர்களை குறித்துத்தான் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், ஷிராரு ஹல்கில்லாஹ், அல்லாஹ்வினுடைய படைப்பிலேயே தீயவர்கள், தீமையானவர்கள் இவர்கள். குர்ஆன் ஆயத் காபிர்களை குறித்து சொல்லப்பட்ட ஒன்றை மோமின்களை பார்த்து, முஸ்லிம்களை பார்த்து, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் முஷ்ரிக்குகள் என்று சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும். நாம் துஆ செய்வோம், அவர்களுடைய நாவுகளை அல்லாஹ் பாதுகாக்கட்டும். யாரை முஷ்ரிக்குகள் என்று சொல்கிறார்கள்? எம்பெருமானார் நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே நின்று கொண்டு எப்போது கடைசியாக, அதாவது கடைசியாக அவர்கள் மிம்பரிலே நின்று அவர்கள் செய்த அந்த உபதேசம், அந்த உபதேசத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்னி வல்லாஹி
லா அகாபு அலைக்கும் அன் துஷ்ரிகு பஅதி. மக்களே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், மா அகாபு அலைக்கும் அன் துஷ்ரிகு பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் ஷிர்க் செய்வீர்கள் என்று நான் நம்பவில்லை, நான் பயப்படவில்லை. யார் சொல்றாங்க? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எனக்கு பிறகு என் உம்மத்துகளே நீங்கள் ஷிர்க் செய்வீர்கள் என்று நான் பயப்படவில்லை. யார் சொல்கிறார்கள்? ஷிர்க்கை ஒழிக்க வந்தவர்கள். ஷிர்க்கை ஒழிக்க வந்தவர்கள் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க ஷிர்க் ஒழிப்பு மாநாடுன்னு போடுறாங்க, ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்று. அதுவே ஷிர்க். ஷிர்க் ஒழிப்பு மாநாடு போடுறாங்களே, அதுவே ஷிர்க். ஏன் தெரியுமா? ஒழித்தல் என்றால் என்ன? அழித்தல். ஒழித்தல் என்றால் அழித்தல். அதாவது இங்க இது ஆற்காடு நிறைய உருது பேசக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறதுனால அப்படி சொல்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு இல்ல, சில வார்த்தைகளுக்கு தமிழுக்கு தமிழிலேயே விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அப்ப ஒழித்தல் என்றால் அழித்தல். ஆக்குவதும் அழிப்பதும் யார்? இவன் நான் ஒழிக்கிறேன் ஷிர்க்கை. ஷிர்க்கை நான் ஒழிக்கிறேன் அப்படி சொல்வதே ஷிர்காகி விடுகிறது. இரத்த தானம் கொடுத்து விட்டு உயிரை காப்பாற்றினோம். இத்தனை பேருக்கு நாங்கள் இரத்த தானம் கொடுத்து உயிர் காப்பாற்றி இருக்கிறோம். உயிரை காப்பாற்றுவது யார்? அல்லாஹ். இவர்கள் ஆம்புலன்ஸ்ல தட்டி போர்டுகளில் விளம்பரம் வைக்கிறார்கள், இந்த ஜமாத்தின் மூலமாக இத்தனை பேருக்கு இரத்த தானம் கொடுத்து உயிரை காப்பாற்றி இருக்கிறோம். எப்படி உயிரை காப்பாற்ற முடியும்? உயிரை காப்பாற்றுவது யார்? அல்லாஹ். ஆனால் இவர்கள் நாங்கள் சொல்றாங்க. மொத்தத்துல எல்லா ஷிர்க்கும் அவங்க தான் செய்றாங்க. யார்? யார் தங்களை தௌஹீத் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ, ஷிர்க்கை ஒழிக்கப் போகிறேன் என்கிறார்களோ, அவர்கள் தான் எல்லா ஷிர்க்கும் செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் அருளால் நாம் அதனுடைய சமமான சமநிலை உம்மத்தன் வசத்தா என்ற அல்லாஹ் சொல்கிறானே, வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வசத்தா, உங்களை நடுநிலை சமுதாயமாக ஆக்கினோம் என்று. அப்படி நடுநிலையிலே நின்று அல்லாஹுக்கு வழிபடுவது வேறு, அல்லாஹ்வை வணங்குவது வேறு, அடியார்களை கண்ணியப்படுத்துவது வேறு. அல்லாஹுக்கு வணக்கம் செய்வது வேறு, கண்ணியப்படுத்துவது வேறு. மலக்குகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்தது அது என்ன? அது தஅலீம், மரியாதையை செலுத்தியது. அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு நாமும் அதை செய்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ் சொன்னதைத்தான் அமரர்கள் செய்தார்கள், அமரர்கள் செய்ததைத்தான் இன்றைக்கு அடியார்கள் நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். இன்றைக்கு ஷிர்க் என்று சொல்லக்கூடியவர்கள் முன்வைக்கிற சில வாதங்கள், கபரை முத்தமிடுவது ஷிர்க்குங்கிறாங்க. கபரை முத்தமிடுவது ஷிர்க் என்று சொல்கிறார்கள். நான் முன்னாலே முகநூலிலே ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அதாவது, நான் கபரைத்தான் முத்தமிட்டேன், நான் கபரைத்தான் முத்தமிட்டேன், அது கல் என்று தெரிந்தும் அதை அல்லாஹுவாக பார்த்த நீ இல்லையா ஷிர்க் செய்கிறாய்? தர்கா கபரு நமக்கு நல்லா தெரியும், சிமெண்டால பூசப்பட்டிருக்கிறது, அதற்கு மேலே போர்வை போர்த்தப்பட்டிருக்கிறது, பூக்கள் போடப்படுகின்றன, நல்லா தெரியும். அதை போய் நம்ம முத்தமிடுகிறோம். ஆனால் நமக்கு தெரியும் கல்லை முத்தமிடவில்லை, அங்கே இருக்கிற மகான் இறைநேசர் வலியுல்லா அவர்களுடைய தொடர்பிலே இருக்கிற, அவர்களை சார்ந்து இருக்கிற அந்த கபரை முத்தமிடுகிறோம். நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஏன்? சையதுனா அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு மதீனா ஷரீஃப்ல கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌலால முகத்தை பதித்து முத்தமிட்டு முகம் பதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது இருப்பது போல திரையெல்லாம் இல்லையே, திரை இல்லை, மறைவில்லை. அப்போது தன் முகத்தை பதித்து முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அப்போது மதீனா ஷரீஃபினுடைய ஆளுநராக இருந்த மர்வான் வர்றார். மர்வான் ஒரு ஏடாகுடமான ஆளு, தெரியும்ல நமக்கு. சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத்துக்கு காரணமாக இருந்தவரே அந்த மர்வான் தான். இன்னும் பல
கொடுமைகளை செய்தவர் அந்த மர்வான். வேறு என்ன செய்வது? முஸ்லிம்களுக்கு ஆட்சியாளர்களாகி விடுகிறார்கள். மதீனாவினுடைய கவர்னரா இருந்தார் மர்வான். அந்த பக்கமா வந்தவர் யார்? அது கபர்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அவர்கள் தலையை எடுத்து அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஆளுநர் மர்வானை பார்த்து, நான் ஒன்றும் கல்லை மண்ணை முத்தமிடவில்லை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை முத்தமிடுகிறேன் என்று சொன்னார். அன்றைக்கு ஆளுநர் கவர்னர் மர்வானை பார்த்து தைரியமாக சொன்னார்கள் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு பெற்றிருக்கிறது. அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதிலே இந்த ஹதீஸ் இருக்கிறது. இப்ப நாம என்ன கேட்கிறோம்? அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு முத்தமிட்டது எதை? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித உடல் பூமிக்குள்ளாலே வைக்கப்பட்டு மேலா மண் மூடப்பட்டிருக்கிறது. அவர்கள் முத்தமிட்டது எதை? மண்ணை தானே, மண்ணை தானே, அது மேல உள்ள கல்லை தானே. ஆனால் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு மண்ணை முத்தமிட்டேன் கல்லை முத்தமிட்டேன் என்றா சொன்னார்கள்? இல்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முத்தமிட்டேன் என்றார்கள். இதுதானே ஹதீஸ். முஸ்னத் அஹ்மதில் இதுதானே இருக்கிறது. நாம் அதைத்தான் செய்கிறோம், கபரை முத்தமிடுகிறோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? கபரை நீங்கள் முத்தமிடுவது அது சஜிதா செய்வதற்கு ஒப்பானது, சஜிதா செய்கிறீர்கள் ஷிர்க், சஜிதா செய்கிறீர்கள் ஷிர்க் செய்கிறீர்கள் என்கிறார்கள். முதலில் அவர்களுக்கு சஜிதா என்றால் என்ன என்பதை முதலில் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சஜிதாவுக்கு 7 ஷரத்துகள் இருக்கின்றன. ஒன்று, உதுவுடன் இருக்க வேண்டும். யார் சஜிதா செய்ய போகிறவர்? உதுவுடன் இருக்க வேண்டும். கபரை முத்தமிடுகிறோம், உதுவோடு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உதுவோடு எப்போதும் இருப்பது சுன்னத் ஏற்றம். கபரை முத்தமிட போகிறோம், ஜியாரத்துக்கு போகிறோம், உது செஞ்சுட்டு தான் போகணும்னு இல்லை, உதுவோடு போவது நல்லது. சரி, சஜிதா செய்வதற்கு முதல் ஷரத்து என்ன? உதுவோடு இருக்க வேண்டும். அடுத்து கிபிலாவை முன்னோக்க வேண்டும். கிபிலாவை முன்னோக்க வேண்டும். ஜியாரத்து செய்வதில் ஒரு ஷரத்து ஏற்றம் எது தெரியுமா? கிபிலாவின் பக்கம் பின்பக்கமாக இருப்பது. ஜியாரத்து செய்யறதுல முது பக்கமாக கிபிலா இருக்கிற மாதிரி தர்பாரை முன்னோக்கி இருப்பதுதான் ஏற்றம். ஏன்னு சொன்னா கிபிலாவை பின்னோக்குகிறோம் என்பதல்ல, கிபிலாவே 4 வகை கிபிலா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே கிபிலா. தொழுவதற்கு தான் காபத்துல்லா கிபிலா, தொழுவதற்கு மட்டும்தான் காபத்துல்லா கிபிலா. இன்னும் 3 கிபிலா இருக்கிறது. சரி, கிபிலத்துல் அர்வாஹ் உடல் முன்னோக்குவது காபத்துல்லாவை முன்னோக்கி. ரூஹ் எதை முன்னோக்கும்? ரூஹுக்கு கிபிலா எது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான், அவர்களுடைய ரௌலா தான் ரூஹுக்கு கிபிலா. பிஹி கிபிலத்துல் அர்வாஹ், பிஹி கிபிலத்துல் அர்வாஹ் என்று சதகத்துல்லாஹ் அப்பா அவர்கள் வித்யா ஷரீஃபிலே சொல்வார்கள். அதனாலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ரூஹ் ஆன்மாவுக்கு தந்தை. அவர்கள் சொன்னார்கள், அபூக்கும் ஆதம் அபுல்லி ஜஸத் வ அன அபுல்லி ரூஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உங்கள் உடலுக்கு தந்தை, உங்கள் ரூஹுக்கு தந்தை நான் தான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, உடல் அழிந்து போய்விடும். மண்ணிலே வைத்தால் சராசரி மனிதர்களுடைய உடல் அழிந்து போய்விடும், மண்ணோடு சேர்ந்து விடும். மகான்கள் ஒலிமார்களுடைய உடல் அப்படி இருக்கும். நாம் சராசரியானவர்களை பேசுவோம், அந்த உடல் அழிந்து போய்விடும். அப்படியானால் அழியாத ஒன்று எது? ரூஹு. அந்த ரூஹுக்கு நான் தான் தந்தை என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே மர்வான் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து கேட்டார், துஆ செய்யும் போது ரௌதா ஷரீஃபை முன்னோக்கி செய்ய வேண்டுமா அல்லது அப்படியே திரும்பி கிபிலாவை முன்னோக்கி செய்ய வேண்டுமா என்று. மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், குல்லுமன் அலைஹா ஃபான், எல்லாமும் அழிந்து போய்விடும். நீ முன்னோக்குகிற காபத்துல்லாவும் அழிந்து போய்விடும். நீ முன்னோக்குகிற காபத்துல்லாவும் கூட அழிந்து, அது கூட இருக்காது. ஆச்சரியம் ஒன்றுமில்லை. இப்போது இருக்கிற காபத்துல்லா 10வது முறையாக கட்டப்பட்டது. இப்போது இருக்கிற காபத்துல்லா 10வது முறையாக கட்டப்பட்டது.
அதற்கு முன்னால் நீரிலே அழிந்திருக்கிறது, நெருப்பிலே அழிந்திருக்கிறது. அந்த யசீதினுடைய ஆட்கள் ஒரு முறை அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு யுத்தம் செய்வதற்காக வேண்டி ஹரமுக்கு வெளியிலே உயர்ந்த கட்டிடங்களில் இருந்து நெருப்பு கங்குகளை ஹரமின் மீது வீசினார்கள். காபத்துல்லா கரிந்தது. யசீதுடைய ஆட்கள் செய்த வேலை. ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவை விட்டு போனார்கள். ஆமாம் போனார்கள் என்று குறை சொல்கிறார்களே, ஏன் போனார்கள்? எப்போது போனார்கள் தெரியுமா? துல்ஹஜ் பிறை 1. எல்லா மக்களும் உலகம் முழுவதும் மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்காக மக்காவுக்கு வருகிறார்கள். சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலிருந்து வெளியே போகிறார்கள். ஏன் கேட்டதுக்கு சொன்னாங்க, பாருங்க அந்த இஹ்ராம் உடுத்தி இருக்கிறாங்களே, அந்த இஹ்ராம்களுக்கு உள்ளாலே பாருங்கள் இரத்த வாடை எனக்கு தெரிகிறது என்றார்கள். இஹ்ராமிலே இருக்கிற போது வேட்டையாடக்கூடாது, ஆடு மாடுகளை வேட்டையாடக்கூடாது, இரத்தம் சிந்தக்கூடாது, முடி ஊதிரக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, புல் பூண்டுகளை புடுங்கக்கூடாது. இத்தனை சட்டங்கள் இஹ்ராமிலே இருக்கிறது. ஆனால் இஹ்ராம் உடுத்தி கொண்டு ஹஜ்ஜுக்கு வருகிறது போல வந்தவர்கள் யார்? முஸ்லிம்கள் தான். ஹஜ்ஜுக்காகத்தான் வந்தார்கள், இஹ்ராமிலே தான் வந்தார்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பாருங்கள் அவர்கள் உடுத்தி இருக்கிற இஹ்ராம் உடைகளிலே இரத்த வாடை எனக்கு தெரிகிறது. இவர்கள் இருக்க நான் மக்காவிலே இருந்தால் புனித பூமி மக்காவிலே இரத்தத்தை ஓட்டி விடுவார்கள். எனவே நான் வெளியிலே போகிறேன். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போனார். கைர் அப்படி காபத்துல்லா 10வது முறை இப்போது இருக்கிற காபா. இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்க முன்னோக்கி அங்க கிப்லாவை முன்னோக்கி துஆ கேட்க சொல்கிறீர்களே, அந்த காபாவும் கூட ஒரு நாள் அழிந்து போய்விடும். ஆனால் அழியாத கிப்லத்துல் அர்வா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொருவர் கேட்டார், துஆ கேட்கும் போது வானத்தின்பால் கையை உயர்த்தி கேட்க வேண்டுமா? இல்லை, வானமும் கூட அழிந்து, குல்லுமன் அலைஹா ஃபான், அதுல வானமும் போய் விடுமே. குல்லுமன் அலைஹா ஃபான், எல்லாம் அழிந்து போய்விடும், வானம் மட்டும் எங்கே இருக்க போகிறது? அப்போது வானம் இல்லை, பூமி இல்லை, கோலம் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, மண் இல்லை, மரம் இல்லை, மீன் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, எதுவும் இல்லை, படைப்புகள் எதுவுமே இல்லை. அங்க வசீலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. அதனால அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கி இப்போதே கேள். நாளை கியாமத்திலே போய் அங்கேதானே நிற்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அத்தனை நபிமார்களும் அங்கேதானே வருவார்கள். குல்லு நஃப்ஸி ஆதமு வ அன்பியா நஃப்ஸி 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 நஃப்ஸியா யௌம யதுஉ ஆதமு வ அன்பியா நஃப்ஸி 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 நஃப்ஸியா யௌம யதுஉ கைரு ஹல்கில்லாஹியா உம்மத்தி யா உம்மத்தி அலல்லையா. எல்லா நபிமார்களும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று இருக்கிற போது ஒரே ஒரு ஆத்மா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தானே யா உம்மத்தி, என் உம்மத்துகளே உங்களுக்காகத்தானே நான் நின்று கொண்டிருக்கிறேன். கடைசி மிம்பரிலே நின்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தானே சொன்னார்கள், ஆனா ஃபரத்துக்கும், நான் உங்களை எதிர்பார்த்து நிற்பேன். மஹ்ஷரிலே உங்களை நான் எதிர்பார்த்து நிற்பேன். ஹவுதுல் கௌதர் தடாகத்தை இப்போதே நான் பார்க்கிறேன். சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், நாளை கியாமத்தில அவ்வளோ பெரிய ஜன மக்கள் திரள் இருக்கும் போது உங்களை நாங்க எங்க வந்து தேடுவது நாயகமே என்றார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹவுதுல் கௌசரிலே வந்து பாருங்கள், தாகத்தோடு வருகிறவர்களுக்கு தண்ணீர் என் கரத்தாலே அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருப்பேன் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தருவானாக, ஆமீன். சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை நான் ஹவுதிலே கண்டுபிடிக்க முடியவில்லை, ஆனால் என்ன செய்வது? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மீசான் தராசு பக்கத்தில் வந்து பாருங்கள், என்னுடைய உம்மத்துகளுடைய நன்மைகள் எடை போடப்படுமே, அங்கே நான் நிற்பேன். என் உம்மத்துகளுக்காக அங்கே நின்று நான் ஷஃபாஅத் செய்து கொண்டிருப்பேன். மீசான் பக்கத்திலே வந்து பாருங்கள். சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அடுத்து வேற எங்க உங்களை பார்க்க முடியும்? மஹ்ஷரிலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிராத்துல் முஸ்தகீமிலே வந்து
பாருங்கள். நரகத்தினுடைய முதுகிலே போடப்பட்டிருக்கிற அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்கிற பாலத்தை என் உம்மத்துகள் கடக்கிற போது சல்லிம் 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 யா அல்லாஹ் என் உம்மத்துகளை சலாமத்தாக ஜன்னத்திலே சேர்த்து விடு என்று நான் அங்கே நின்று சிராத்துல் முஸ்தகீமிலே நின்று கொண்டிருப்பேன். அப்படி ஹவுலிலே நிற்பேன், மீசானிலே நிற்பேன், சிராத்திலே நிற்பேன் என்று நமக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மா உயிர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அவர்கள் முன்னாலே தானே நாம் கரம் ஏந்த வேண்டியது இருக்கிறது. இங்க ரவுலா ஷரீப் முன்னால நின்று கரமேதி கேட்டினால் இப்படி திருப்பி விட்டு அங்க போய் கேளுங்கிறாங்க. அப்படியே திருப்பி கிப்லாவை பக்கம் திருப்புகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் ஒலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் மேற்கையா இருக்கிறான், அல்லாஹ் மேற்கையா இருக்கிறான். மதீனா ஷரீஃபில நாம இருக்கிறோம், அல்லாஹ் நசீபி தருவானாக ஆமீன். நாம மதீனா ஷரீஃபுக்கு போயிருக்கிறோம். என்ன திசையை முன்னோக்கி சஜிதா செய்வோம், தொழுவோம்? மதீனா ஷரீஃபில் இருக்கும்போது என்ன திசையை முன்னோக்கி சஜிதா செய்வோம்? தெற்கு. மதீனா ஷரீஃபில் இருந்து காபத்துல்லா தெற்கே இருக்கிறது. நமக்கு இந்தியாவிலே இருக்கிறோம், இலங்கையிலே இருக்கிறோம், கிழக்கு நாடுகளுக்கு காபத்துல்லா மேற்கே இருக்கிறது, மதீனா ஷரீஃபிற்கு தெற்கே இருக்கிறது. இங்கே நமக்கு ஹதீஸ் இருக்கிறது. எப்படி? சிறுநீர் கழிக்கிற போது, மலஜல உபாதைகளை நிறைவேற்றுகிற போது கிபிலாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ அமராதீர்கள். இஸ்திக்பாலுல் கிபிலத்தி வ இஸ்தித்பாருஹா, கிபிலாவை முன்னோக்கி பின்னோக்கி அமராதீர்கள். ஹதீஸ் பல் ஷர்ரிகு கர்ரிபு. ஹதீஸ்ல எப்படி இருக்கிறது? கிபிலாவை முன்னோக்கி பின்னோக்கி அமராதீர்கள், கிழக்கை பார்த்தோ மேற்கை பார்த்தோ இருங்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது. முஷ்காத்தில் இருக்க ஹதீஸ். இந்த ஹதீஸை இந்தியாவில் இருக்கிற நாம் பின்பற்ற முடியுமா? ஷர்ரிகு அவ் கர்ரிபு, கிழக்கையோ மேற்கையோ முன்னோக்கி இருங்கள். இந்த ஹதீஸை இந்தியாவில் இருக்கிற, இலங்கையில இருக்கிற, சிங்கப்பூரில் இருக்கிற, ஹாங்காங்கில் இருக்கிற, சைனாவில் இருக்கிற யாராவது பின்பற்ற முடியுமா? ஏன்? அது கிப்லா காபத்துல்லா நமக்குத்தான் மேற்கே இருக்கிறது, மதீனா வாசிகளுக்கு தெற்கே இருக்கிறது. அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி. காபத்துல்லாவுக்கு அந்த பக்கம் உள்ளவங்களுக்கு காபா கிழக்கே இருக்கும். அதனால நாம் திசையை முன்னோக்கவில்லை. ஒரு கவிஞர் கூட முஸ்லிம்களை குறைபடுத்தி சொல்கிற போது திக்கை வணங்கும் துலுக்கர்கள் என்று சொன்னார். திக்கை வணங்கும் துலுக்கர்கள். முஸ்லிம்கள் திக்கை திசையை வணங்குகிறார்கள் என்று. திசையை நாங்கள் வணங்கவில்லை. நாங்கள் எதை வணங்குகிறோம்? ஒலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்குரியது. ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், நீங்க எந்த திசையை முன்னோக்கினாலும் அல்லாஹ்வின் திருமுகம். எந்த திசையை முன்னோக்கினாலும் அல்லாஹ்வின் திருமுகம். அப்ப காபத்துல்லாஹை முன்னோக்குவது எதற்கு? ஒரு ஒற்றுமையாக எல்லோரும் சஜ்தா செய்வதற்கு தான். இவங்க தொழுகை நடக்கிறது, அல்லாஹ் நாலாபுரம் எந்த திசையிலும் அல்லாஹ் இருக்கிறான். அதனாலே ஒருவர் அந்த பக்கமாக, ஒருவர் இந்த பக்கமாக, ஒருவர் அங்கே, ஒருவர் இங்கே இப்படி நின்றால் ஒரு பள்ளியில தொழ முடியுமா? ஒற்றுமையை வலியுறுத்துவதற்காகத்தான் ஒரே திசையை காபத்துல்லாஹை முன்னோக்கி தொழுகிறோம். சஜிதா செய்வது காபத்துல்லாவுக்கு அல்ல, காபாவை முன்னோக்கி சஜிதா செய்கிறோமே தவிர காபாவுக்கு சஜிதா செய்யவில்லை. சரி சகோதரர்களே, இங்க நாம நியத்து வைக்கிற போது என்ன நியத்து வைக்கிறோம்? முஸ்தக்பிலன் இலல் காபத்தி ஷரீஃபதி லில்லாஹி தஆலா அல்லாஹு அக்பர், முத்தவஜ்ஜிஹன் இலல் காபத்தி ஷரீஃபதி லில்லாஹி தஆலா அல்லாஹு அக்பர். சிறப்பான காபத்துல்லாவை முன்னோக்கியவனா, முஸ்தக்பிலன் முத்தவஜ்ஜிஹன், முன்னோக்கியவனாக தொழுகிறோம், நியத்து வைக்கிறோம் காபத்துல்லாவை முன்னோக்கி. ஆனா காபத்துல்லாவில இருக்கிறாங்களே, நாம இங்க இருக்கிறோம், காபாவை முன்னோக்குகிறோம். காபாவில் இருக்கிறவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? ஒத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, மகாமே இப்ராஹீமை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். காபத்துல்லா பக்கத்துல இருக்கு, காபத்துல்லா பக்கத்திலே இருக்கிறது. மகாமே இப்ராஹீம் அங்கிருந்து ஒரு 15 அடி தூரத்திலே இருக்கிறது. காபாவிலே இருக்கிறவர்களை பார்த்து மகாமே இப்ராஹீமை தொழுமிடமாக ஆக்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். காபா ஹரம்ல இருக்கிறோம், தொட்டு விட முடியுமே. ஏன் அல்லாஹ் உத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா சொன்னான்? மகாம் இப்ராஹீமை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏன்?
இங்கேதான் நாம் விளங்க வேண்டும் சகோதரர்களே. மக்காம் என்றால் என்ன? நிற்கக்கூடிய இடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம், அவர்களுடைய கால் பாதம் பதிந்த இடம். இப்ப நம்ம போய் பார்த்தாலும் அங்க என்னதான் இருக்கு? அவர்களுடைய பாதம் பதிந்த அடையாளம் தான் இருக்கிறது. அரபு நாட்டுல அரசாங்கம் மஸ்ஜிதுல் ஹராம் விரிவுபடுத்துகிறேன் என்று, அல்லது மக்காவில விரிவுபடுத்துகிறோம் என்று பல ஆசாறுகள் அழிந்து போய்விட்டன. பல ஆதார்கள் அழிந்து விட்டன. பல சஹாபிகளுடைய வீடுகள், பல கபர்கள் எல்லாம் உடைத்து நொறுக்கி விட்டார்கள். ஆனா ஒரே ஒரு அற்புதம் இருக்கிறது, அதை அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. எதை தெரியுமா? மகாம் இப்ராஹிமை. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான், ஃபீஹி ஆயாத்தும் பையனாத், அதிலே அத்தாட்சி நிறைய இருக்கிறது என்று சொல்லிவிட்டு மகாம் இப்ராஹிம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். கியாம நாள் வரையில மகாம் இப்ராஹிம் அங்கேதான் இருக்கும். காபத்துல்லா தவாப் செய்யறவங்களுக்கு சிரமமாக இருக்கிறது என்று அந்த மகாம் இப்ராஹிமை எடுத்து விட முடியுமா? முடியாது, அங்கேதான் இருக்கும். அல்லாஹ் காபத்துல்லா பக்கத்திலே இருக்க மகாம் இப்ராஹிமை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்கிறான். என்ன காரணம் தெரியுமா? இங்கேதான் தலீம் என்பது வருகிறது. என்ன தாலீம்? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று காபாவை கட்டிய இடம் என்பது மட்டுமல்ல சகோதரர்களே, அங்கேதான் நின்று துஆ செய்தார்கள். எப்படி? ரப்பனா உபாஸ் பீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி வ யஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு ரசூலை தா என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று துஆ செய்தார்களே, அதாவது மஸ்ஜிதுல் ஹராமை கட்டி முடித்து விட்டு அந்த இடத்திலே நின்று, அங்கேயே நின்று முதலாக பள்ளிவாசலை திறந்து வைத்தது எதை கொண்டு தெரியுமா? பள்ளிவாசல் பணி முடிந்தது. وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم. யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தந்த அந்த கடமையை நாங்கள் நிறைவுபடுத்தி விட்டோம். அல்லாஹ் சொன்னானே, தஹீர் பைத்தியா லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வ ருக்கஇ சுஜூத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தஹீர் பைத்தி, என்னுடைய வீட்டை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள். வரக்கு தவாப் செய்யக்கூடியவர்களுக்காக, இத்திகாஃப் இருப்பதற்காக வரக்கூடியவர்களுக்காக, லித்தாயிஃபீன வல் காயிமீன தவாப் செய்வதற்கும் தொழுவதற்குமாக வரக்கூடியவர்களுக்காக மஸ்ஜிதுல் ஹராமை தயார்படுத்துங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுத்தானே. புனர் நிர்மாண பணி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வேலை முடிந்ததற்கு பிறகு வேலை முடித்து விட்டு கூலி கேட்பார்களே வேலையாட்கள், மேஸ்திரிகள், அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, யா அல்லாஹ் நீ தந்த வேலையை நாங்கள் முடித்து விட்டோம். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ் எங்களிடமிருந்து இதை நீ பெற்றுக்கொள், கபூல் செய்துகொள் என்று சொல்லிவிட்டு தான் துஆ செய்தார்கள். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக் வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக். யா அல்லாஹ் எங்க ரெண்டு பேரையும், என்னையும் என்னுடைய மகனாரையும் முஸ்லிம் ஆக்கி வை. முஸ்லிம்ங்கிற பேரை நமக்கு தந்தது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அவர்கள் தான் உங்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் கொடுத்தார்கள். அப்படியா அல்லாஹ் எங்களை முஸ்லிம் ஆக்கி வை. ஒமின் துர்ரியத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தன் லக், எங்களுடைய பிச்சிரங்கள் வழிபாடுகள் தலைமுறைகளையும் முஸ்லிம் ஆக்கி வை என்று துஆ செய்துவிட்டு சொன்னார்கள், கேட்டார்கள், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். யா அல்லாஹ் அந்த முஸ்லிமான குடும்பத்திலே எங்கள் வாரிசிலே நீ ஒரு ரசூலை தா அல்லாஹ், ஒரு ரசூலை தா. யாருக்காக கேட்டார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கேட்டார்களே. அதாவது பள்ளிவாசலை முடித்து விட்டு அவர்கள் பள்ளியை திறந்து வைக்கிற அந்த முதல் விஷயமே மீலாது விழாதான். ரசூலுல்லாஹ் பேரை சொல்லித்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் ஹராமை திறந்து வைத்தார்கள். அப்படி மீலாது நடத்துவதற்காக, ரசூலுல்லாஹ்வை பற்றி துஆ செய்வதற்காக அவர்கள் நின்ற அந்த கல் இருக்கிறதே, அதனால தான் அந்த கல்லுக்கு இன்றைக்கும் மதிப்பு. அதனாலே தான் நீங்க மக்காவுக்கு போங்க, மக்காவுக்கு போனா காலுக்கு தான் வேலை, அதிகமான வேலை காலுக்கு தான். அதனால நல்ல ஆரோக்கியத்தோடு இளம் வயதிலேயே ஹஜ்ஜுக்கு சென்று விட வேண்டும், உம்ராவுக்கு செல்ல வேண்டும். அல்லாஹ் நசீபை தருவானாக. தவாப் செய்யணும், சஈ செய்ய வேண்டும். அதே போல மினாவுக்கு நடக்க வேண்டும், அரபாவிற்கு நடக்க வேண்டும், அரபாவிலிருந்து முஸ்தலிஃபாவிற்கு நடக்க வேண்டும். நிறைய நடை காலுக்கு தான். ஹிரா குகைக்கு ஏற வேண்டும், அல்லாஹ் நசீபை தருவானாக. ஆமீன். தௌர் குகை ஏறி பார்க்க வேண்டும், அல்லாஹ் அந்த நசீபை தருவானாக. ஆமீன். அரபாவிலே ஜபலுர் ரஹ்மத் மலை ஏற வேண்டும். அதனால இதற்கெல்லாம் மக்காவுக்கு போனா முதல்ல எதற்கு வேலை? காலுக்கு வேலை, நம்ம காலுக்கு. அதனால கால் ஆரோக்கியமாக இருக்கும் போதே ஹஜ் உம்ராவுக்கு சென்று விட வேண்டும். வயதானதற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம், இப்ப என்ன அவசரம், இப்ப என்ன நிறைய வேலைகள் இருக்கிறது என்றெல்லாம் நினைக்க கூடாது. இளம் வயதிலேயே நல்ல ஆரோக்கியத்தோடு போய்விட வேண்டும். சரி, காலுக்கு தான் வேலை. அங்க போனாலும் காலுக்கு தான் அதிகமான வேலை. ஒன்று மகாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கால் பதிந்த இடம்.
அடுத்து சஃபா மர்வா ஹாஜரா அம்மையார் அவர்கள் இங்கும் அங்குமாக தண்ணீர் தேடி ஓடினார்களே, அவர்கள் பாதம் பதிந்த இடத்தை தான் அல்லாஹ், ஹாஜரா அம்மையாருடைய பாதம் பதிந்த இடத்தை அல்லாஹ் அல்லாஹ்வின் சின்னம் என்றான். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில், அல்லாஹ்வினுடைய சின்னம், அல்லாஹ்வுக்கு சின்னம் அது. எத்தனையோ சின்னங்கள் இருக்கின்றன. வமன் யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றை யாருடைய உள்ளத்திலே தக்வா இருக்கிறதோ அவர்கள் தான் கண்ணியப்படுத்துவார்கள். பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வினுடைய சின்னம், வலிமார்கள் உலமாக்கள் அல்லாஹ்வினுடைய சின்னம், குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ்வுடைய சின்னம், அலம் கொடியேற்றப்படுகிறது அல்லாஹ்வுடைய சின்னம். யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறதோ அவர்கள் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள். இதாரு ذுக்கிரல்லாஹ், யாரை பார்த்தால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறதோ அவர்கள் தான் அவுலியாக்கள். மன் அவுலியாவுல்லாஹ், சஹாபிகள் கேட்டபோது இதாரு ذுக்கிரல்லாஹ், பஸாரிலே இடம்பெற்றிருக்கிறது ஹதீஸ். யாரை பார்த்தால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறதோ அவர்கள் அவுலியாக்கள். அப்படியானால் அவுலியாக்கள் வலிமார்கள் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள். யாரை பார்த்தால் அல்லாஹ்வின் ஞாபகம் வருகிறதோ அவர்கள் அடையாள சின்னங்கள். அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? யாரை பார்த்தால் அல்லாஹ்வின் ஞாபகம் வருகிறதோ என்றால் அல்லாஹ்வின் ஞாபகம் உனக்கு வர வேண்டுமானால் அவுலியாக்களை பாருங்கள் என்று அர்த்தம். திடீர்னு சும்மா இருக்கிறோம், அல்லாஹ் ஞாபகம் வருமா? யாரை பார்த்தால் உனக்கு அல்லாஹ்வின் நினைவு வருகிறது. அப்படியானால் அல்லாஹ்வின் நினைவு வர வேண்டுமா? அவர்கள் அவுலியாக்களை பாருங்கள். அப்படி நிறைய சின்னங்களை இறைவன் குர்ஆன் நெடுகிலும் சொல்கிறான். அதிலே இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வினுடைய சின்னங்கள் என்ற அடையாள சின்னங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, எதை வைத்து? ஹாஜரா அம்மையார் அவர்கள் இங்கும் அங்குமாக ஓடினார்களே, அந்த ஓட்டத்தை பார்த்த அல்லாஹ் சந்தோஷப்பட்டு காலமாக கடைசி நாள் வரையிலே ஹஜ்ஜுக்கு உம்ராவிற்கு வரக்கூடியவர்கள் இங்கே சஃபா மர்வாவிலே தொங்கோட்டம் ஓட வேண்டும் என்பதை அல்லாஹ் வலிமையாக்கி விட்டார். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதம் பதிந்த பூமி எது? சஃபா மர்வா. ஜம்சம் நீர் எவ்வளவு பாக்கியம் பெற்ற நீர். இன்றைக்கும் கூட உலகமே வியந்து பார்க்கக்கூடியது. எத்தனை லட்சோப மக்கள் வருடம் முழுவதும் வந்து கொண்டே இருக்கிறார்கள், குடிக்கிறார்கள். இங்கிருந்து மதீனாவிற்கு லைன் கொடுத்திருக்கிறார்கள். மதீனா ஷரீஃபில் இதே சம்சம் தண்ணி அங்க குடிக்கிறோம். எவ்வளவு வந்து கொண்டு எப்படி வருகிறது யாருக்கு தெரியும்? அது ஒரு அற்புதம். அந்த சம்சம் எங்கிருந்து கிடைத்தது? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பாதம் பட்டு. மக்கா பாறைகள் மலைகள் நிறைந்த பூமி. அதுல போர் போடணும்டா எத்தனை அடிகள்? நாம் 150 200, இன்றைக்கே சென்னை போன்ற பகுதிகளில் எல்லாம் 150 200 அடி போட்டாலே தண்ணி வரல. பாறைகள் நிறைந்த அந்த பகுதி, பாறைகள் நிறைந்த அந்த பகுதியில எவ்வளவு தண்ணி, எவ்வளவு போர் போட வேண்டும்? சின்ன குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் கால் குதிகாலால் தட்டிய போது தண்ணீர் பொங்கி வந்ததை எப்படி? அங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதத்தின் பரக்கத். இப்போது வாருங்கள் சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எல்லோருடைய கால் அவர்களுடைய பாதங்களை கொண்டு தானே ஹஜ், தவாப் செய்வது, உம்ரா செய்வது, சஈ செய்வது, ஜம்சம் அருந்துவது எல்லாம் இந்த குடும்பம், ஒரு குடும்பத்தினுடைய கண்ணியம். அந்த குடும்பத்துக்கு என்ன கண்ணியம் தெரியுமா? அவர்கள் நூரே முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரை சுமந்த குடும்பம். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2 மக்கள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியிலே தான் எல்லா நபிமார்களும் வந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியில் வந்த ஒரே நபி நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நூரை சுமந்திருந்த பரக்கத்தினாலே அல்லாஹ் அவர்களின் பாதடியில் இருந்து தண்ணீரை பெருக்கெடுத்து செய்தான். அந்த நூரை சுமந்த காரணத்தாலே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஃபா மர்வா சஈ செய்ததை நமக்கு கடமை ஆக்கினான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனாலே
கண்ணியம் என்பது என்ன? கண்ணியம் என்பது என்ன? எனவே அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களே, நான் வெறும் மண்ணை கல்லை முத்தமிடவில்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முத்தமிடுகிறேன். அதுதான் உண்மை. எனவே சஜிதாவினுடைய ஷர்த்துகளிலே ஒன்று உதுவுடன் இருக்க வேண்டும், அடுத்து கிப்லாவை முன்னோக்க வேண்டும், அடுத்து 7 உறுப்புகள் பட வேண்டும். 7 உறுப்புகள் பதிந்து சஜிதா செய்ய வேண்டும். நெற்றி, 2 கைகள், முழங்கால்கள், மூக்கின் நுனி எல்லாம் பதிந்தால் தான் சஜிதா. கால் 2 காலினுடைய பிற்பகுதி சஜிதா செய்யும் போது சில பேர் இப்படி காலை அப்படி தூக்கிடுவாங்க. தூக்க கூடாது, பூமியிலே தான் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அந்த உள் விரல் இப்படி மறைந்து, உள் விரல் இப்படி அல்ல, இப்படி விரலும் கூட இப்படி காபாவை முன்னோக்குவது போல சஜிதாவிலே தய்யாத்திலே இருக்க வேண்டும். இதெல்லாம் சஜிதாவுக்கு ஷர்த்து, இதெல்லாம் சஜிதாவுக்கு ஷர்த்து. ஆனால் இவர்கள் கபரை முத்தமிட்டால், அதுக்கு முன்னாலே போய் பணிந்தால் சஜிதா செய்கிறீர்கள் என்கிறார்கள். நாம் சொல்கிறோம், உனக்கு சஜிதா என்றால் என்னவென்றே தெரியவில்லை. தெரிந்திருந்தால் இந்த வார்த்தை சொல்லியா? ஒருவர் கபரை சுற்றி வலம் வருகிறார், கபரை ஒருவர் சுற்றுகிறார், வலம் வருகிறார். அவரை போய் இவங்க கேட்பாங்க, ஏன் கபரை தவாப் செய்கிறீர்கள்? காபத்துல்லாவை தான் தவாப் செய்யணும், காபத்துல்லாவை தான் தவாப் செய்ய வேண்டும், கபரை தவாப் செய்வது ஷிர்க் என்கிறார்கள். நான் கேட்கிறேன், கபரை சுற்றினால் அதற்கு தவாப் என்று யார் பெயர் கொடுத்தது? கபரை சுற்றினால் அதுக்கு தவாப் என்று யார் பெயர் கொடுத்தது? தவாப் என்றால் உதாரணமா தவாப் என்கிற அரபி வார்த்தைக்கு, தவாப் என்கிற அரபி வார்த்தைக்கு சுற்றுதல் என்று பொருள். ஒரு மனிதன் ரோட்டில் அப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறான், அவனை போய் ஏன் தவாப் செய்யலான்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டோம், கேட்க கூடாது. ஏனென்றால் தவாப் என்றால் சுற்றுதல் என்பது பொருளாக இருந்தாலும் கூட அதனுடைய அடிப்படை எது? காபத்துல்லாவை சுற்றினால் மட்டும்தான் அதற்கு பெயர் தவாப். அதை தவிர ஒரு மனிதன் கபரை சுற்றினால் அதற்கு பெயர் தவாப் இல்லை. அவன் பரக்கத்தை நாடி வலம் வருகிறான் என்று பொருள். அதுக்கே ஷிர்க் கிடையாது. தவாப்னு சொன்னாலே அதுதான். இப்போ ஒரு மனிதன் இங்கே அங்கே அங்கே இங்கே நடந்துட்டு இருக்கிறான், ஏன் சை செய்யறான்னு கேட்பீங்களா? கேட்க முடியாது. ஏன்? சை என்றால் சஃபா மர்வாவில் இங்கும் அங்குமாக நடந்தால் அதற்கு பெயர் சை. காபத்துல்லாவை சுற்றினால் தவாப். அதை தவிர வேறு எதை சுற்றினாலும் தவாப் ஆகாது, வேறு எதை சுற்றினாலும் தவாப் ஆகாது. சரியா? அதாவது பொருள் ஒன்றுதான், பொருள் ஒன்றுதான், வார்த்தை ஒன்றுதான், பொருள் பல. ஆனால் எந்த இடத்தில் எந்த வார்த்தையை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்காக ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன், தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம், புரிவதற்காக சொல்கிறேன். ஒரு ஆண் பெண் இணைகிறார்கள், ஆண் பெண் இணைகிறார்கள். அதற்கு என்ன சொல்வீங்க நீங்க? தமிழ்லயே சொல்லுங்க, அதுக்கு என்ன பெயர்? ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால் அதற்கு என்ன பெயர்? தாம்பத்தியம். நான் சொல்கிறேன் விபச்சாரம் என்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஆண் பெண் இணைந்தால் என்று கேட்டேன், ஒரு கணவன் மனைவி இணைந்தால் என்று கேட்கவில்லை. இணைவது ஒன்றுதான், ஒரே செயல்தான். கணவன் மனைவி இணைந்தால் தாம்பத்தியம், ஜிமா. அதுவே கணவன் மனைவி இல்லாத ஒரு ஆண் பெண் இணைந்தால் அதற்கு பெயர் ஜினா. செயல் ஒன்றுதான், செயல் ஒன்றுதான். ஆனால் எல்லா செயலுக்கும் ஒரு பெயர் இல்லை. கபில்து நிகாஹா என்று ஹலாலாக்கியதற்கு பிறகு இணைந்தால் ஜிமா. அதற்கு ஒரு நிமிடத்திற்கு முன்னாலே இணைந்தால் கூட ஜினா. செய்பொருளும் செய்யப்படும் பொருளும் ஒன்றுதான், செயல் ஒன்றுதான். ஆனால் அதற்கும் இதற்கும் எவ்வளவு பாரிய வித்தியாசம் இருக்கிறது. அதனால எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், தவாபுன்னு சொன்னா கபரை சுற்றி வந்தால் அதற்கு பேரு தவாப் அல்ல, கபரை சுற்றுகிறார் என்று சொல்லுங்கள்.
கபரை முத்தமிட்டால் அது சஜிதா அல்ல, கபரை முத்தமிடுகிறார் என்று சொல்லுங்கள். அப்படி முத்தமிடுவது பரக்கத்தை நாடி. செய்தனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? சஹாபிகளிலே அவங்களுக்கு என்ன பெயரு? சாஹிபுல் வர, பேணுதல் மிகுந்தவர்கள் என்று பெயர். யார்? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபிகள் எல்லோருமே பேணுதல் மிக்கவர்கள் தானே, அவர்களிலே இவர்களுக்கு அந்த பெயர் சாஹிபுல் வர. அப்படிப்பட்ட செய்தனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிம்பரை தொட்டு முத்தமிடுவார்கள். இப்னு சஅதிலே ஹதீஸ் பதிவு பெற்றிருக்கிறது. மிம்பரை ஏன் தொட்டு முத்தமிடணும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதம் பதிந்த இடம், அவர்களின் பாதம் பதிந்த இடம் என்பதாலே அந்த மிம்பரை தொட்டு முத்தமிட்டார்கள். யார்? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களை, அவர்களின் முபாரக்கான பாதங்களை சஹாபிகள் முத்தமிட்டதற்கான ஹதீசுகள் ஏராளம் இருக்கின்றன. இன்றைக்கு ஒரு பெரியார்களை பார்க்கிற போது, அஹ்லு பைத்துகளை பார்க்கிற போது அவர்களுடைய கரங்களை முத்தமிட்டால் அதை கூட ஷிர்க்குங்கிறாங்க, அதை கூட ஷிர்க் என்கிறார்கள். எப்படி ஷிர்க்? அதைத்தான் அந்த நான் சொல்லி வந்த ஒரு அந்த கவிதையில, நான் கபரைத்தான் முத்தமிட்டேன், அது கல் என்று தெரிந்தும் அதை அல்லாஹ்வாக பார்த்து நீ அல்லவா ஷிர்க் செய்கிறாய். நான் தர்கா கபரை நினைத்துதான் முத்தமிட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் இங்கே ஒரு மகான் மறைந்து வாழுகிறார்கள், அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், வாலிபம் அடைந்தார்கள், மனமுடித்தார்கள், இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டார்கள், வணிகம் செய்தார்கள், வியாபாரம் செய்தார்கள், கொடுக்கல் வாங்கல் செய்தார்கள், மக்களோடு ஒன்றாக வாழ்ந்தார்கள். எல்லாம் முடிந்து அவர்கள் அல்லாஹ்வினுடைய நாட்டப்படி மறைந்தார்கள், மறைந்து கபரிலே இருக்கிறார்கள். அவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிற அந்த கபரை நான் முத்தமிடுகிறேன் என்று நியத்து நமக்கு தெரியும். உள்ளே ஒரு மனிதர் இருக்கிறார் என்று நினைத்துத்தானே முத்தமிடுகிறோம். அப்படியானால் அந்த மனிதர் பிறந்தவர், தாய் தந்தைகளுக்கு பிறந்தவர். அல்லாஹுக்கு லம் யலித் வலம் யூலத், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, அவனுக்கு தாய் தந்தை கிடையாது. ஆனா இந்த வலியுல்லாம் ஒரு தாய்க்கு தந்தைக்கு பிறந்திருக்கிறார்கள். எஜமான் ஓதுலாதம் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு நாம் சொல்வதானால் எப்படி சொல்வோம்? அபூ சாலிஹ் ஜங்கிதோஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார், பாத்திமா பிவி அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகனார், அவர்களுடைய இல்லறமர சோலையிலே தாம்பத்திய வாழ்விலே பூத்த புதுமலர் எஜமான் பூமான் ஓதுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு என்றுதானே சொல்கிறோம். எங்களுடைய எஜமான் ஓதுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல தாய் தந்தை கிடையாது என்றா சொன்னோம்? இல்லையே. ஆண் பெண் என்னுடைய இல்லற வாழ்க்கையிலே பிறந்தவர்கள் என்றுதானே சொல்கிறோம். பிறந்தார்கள் என்று சொல்கிறோம். அவர்களுக்கு தாய் தந்தை உண்டு என்று சொல்கிறோம். தாய் தந்தை உண்டு, அவர்கள் பிறந்தார்கள். அல்லாஹ்வுக்கு தாய் தந்தை இல்லை, பிறப்பு இல்லை. அதே போல அவர்கள் மனமுடித்தார்கள். யார்? எஜமான் ஓதுல் ஆதம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு 4 திருமணம் செய்தார்கள். 49 குழந்தைகளை பெற்றார்கள். 27 ஆண் பிள்ளைகள், 22 பெண் பிள்ளைகள், 49 குழந்தைகளை பெற்றார்கள். அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்லை, அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் கிடையாது. எங்க எஜமான் ஓதுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 49 குழந்தைகளை பெற்றெடுத்த மகராசர். எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவியர்களை மணமுறிந்த மகாபுருஷர். ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அருந்தவ புதல்வர். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருந்தவ புதல்வர். அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய திருப்பேரர். ஹாஷிம் குலத்தில் வந்த அஹமது நபியாம், வாசம் கமழ்ந்து வந்த வல்லல் ரசூலாம், தேசாதி தேசமெல்லாம் கொண்டாடும் எங்கள் ராஜா ராஜா முஹம்மது நபி பிறந்தாரே, எங்கள் ரோஜா முஹம்மது நபி பிறந்தாரே. ஹாஷிம் குலத்தில் வந்த அஹமது நபியாம், வாசம் கமழ்ந்து வந்த வல்லல் ரசூலாம். ஹாஷிம் குலத்திலே பிறந்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலே தானே மௌலித் ஓதுகிறோம், மீலாது விழா நடத்துகிறோம். எதற்கு? மௌலித் என்றால் என்ன? பிறப்பு. மீலாது என்றால் என்ன? பிறப்பு. அவர்கள் பிறந்தார்கள். அல்லாஹ்வுக்கு பிறப்பு இல்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஆமுல் ஃபீல் ஆண்டிலே புனித ரபியுல் அவ்வல் மாதத்திலே 12வது நாளிலே திங்கள் கிழமையிலே அதிகாலை வேளையிலே அன்னரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்தார்கள். வஜாது ஹூருல் ஜன்னாத் பி அன்வாரில் வாதிஹாத் தனூபு அனில் கவாபில் பஷரியா வததஷர்ரபு பித்தலாத்தில் முஹம்மதியா வஜாஅல் மகால் லியக்தி அல்லாஹு மா ஹுவ قال وكبرت الاملاك وسبحت الافلاك وتزخرفت الجنان وتزينت الحور والولدان. تلألأ الجو نورا واضحا ونشرت له في الكون اعلام الرضا فوضعت الحبيب المصطفى المختار ساجدا لله الواحد القهار بوجه النبحى من القمر وانور وعارف اذكى من المسك الاذفر رافعا دربه الى السماء مشيرا باصبعه متبسما فجعل الله مكان مولده ومنشأه حرما وعلى في مجد الفخار سودته وسما وولد صلى الله عليه وسلم مختون مدهون مكحول على الصفات الجميلة والخلق العظيم مجبول. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. மௌலிது ஷரீஃபில் என்ன ஓதுறோம்? எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். வானமுகட்டை இறைவன் திறந்து வைத்திருந்தான். நரகங்களை அடைத்து விட்டான். சுவர்க்கங்களை விசாலப்படுத்தி அழகுபடுத்தினான். சொர்க்கத்தை அலங்கரித்தான். ஹூருலீன்களை எல்லாம் தயாராக வைத்திருந்தான். குழந்தைகள் சுவர்க்கத்தினுடைய யதூஃபு அலைஹிம் வில்தானுன் முஹல்லதூன் அல்லாஹ் சொல்கிறான், சுவர்க்கத்திலே சுற்றி திரிகிற வாலிபர்கள் எல்லாம் தயாராக இருந்தார்கள். தலஅலா ஜவ்வு நூரம் வ அல்லாஹ் சீதோஷ சூழ்நிலை அழகாக இருந்தது, மிதமாக இருந்தது, சூடும் இல்லை வெப்பமும் இல்லை. தலஅலா அல் ஜவ்வு நூரன் வ அல்லாஹ் ஒளிவாக ஒழுங்கிக் கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் தான் ஃபவலாத்தில் ஹபீபுல் முஸ்தபல் முக்தார் சாஜிதல் லில்லாஹில் வாஹிதுல் கஹார் சஜிதா செய்தவர்களாக ராஃபியன் இலஸ்ஸமா வானத்தின் பால் தன் பார்வையை செலுத்தியவர்களாக அல்லாஹு அஹத் என்று ஒற்றை விரலை உயர்த்தியவர்களாக ஃபதபஸ்ஸமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகை பூத்தவர்களாக எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்றுதானே ஓதுகிறோம். இந்த மௌலிதிலே என்ன இருக்கிறது? ஷிர்க். இன்னும் சொன்னால் மௌலிது தான் தௌஹீத். மௌலிது ஓதுவதுதான் தௌஹீத். ஏன்? வஉலித ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்தூனுன், அவர்கள் ஹத்னா சுன்னத் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களாக பிறந்தார்கள். சுன்னத்து செய்யப்பட்டவங்களாக பிறந்தாங்கன்னு சொல்றோமே, அல்லாஹ்வை சொல்ல முடியுமா? அப்படி நவுதுபில்லாஹ். இங்கே தெரிகிறதா அவர்கள் ஒரு மகனாக மனிதராக அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஆமினா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு புதல்வராக பிறந்தார்கள் என்று சொல்கிறோமே, எங்கே நாங்கள் ஷிர்க் செய்தோம்? மௌலிதிலே எந்த வாசகம் இருக்கிறது ஷிர்க் என்பதற்கு? மக்தூனுன் மதுஹூனுன், தலைக்கு எண்ணெய் பூசப்பட்டவர்களாக, மக்ஹூலுன் சுருமாவிடப்பட்டவர்களாக, புன்னகை பூத்தவர்களாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்று நாங்கள் ஓதுகிற இந்த மௌலிதையா ஷிர்க் என்கிறீர்கள்? எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. அதனாலே நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிது ஷரீஃபும் மீலாது விழாவும் தான் தௌஹீத் என்பதற்கான அடையாளங்கள். அப்படித்தான் வலிமார்களுக்கு உருஸ் நடத்துவது. உருஸ்னா என்ன? இந்த வருடம் இதே நாளில் எங்களுடைய மகான் இவர்கள் மறைந்தார்கள், அதனால அந்த நாள் ஜமாதுல் ஆஹிர் பிறை 10 நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, ரபியுல் ஆஹிர் பிறை 11 பீரானி பி தஸ்தகீர் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு, ரஜபு பிறை 6 அஜ்மீர் ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி இன்றைய தினம் அவர்கள் வாழ்ந்து அல்லாஹ்விடத்திலே சென்றார்கள், மறைந்தார்கள், மரணித்தார்கள் என்பதற்குத்தானே உருஸ் நடத்துகிறோம். விலாதத் மீலாது நடத்தினாலும் ஷிர்க் என்கிறீர்கள், உருஸ் நடத்தினாலும் ஷிர்க் என்கிறீர்கள். நீங்க உங்களை தௌஹீத் என்கிறீர்கள். அடிப்படையில் நாங்க தான் அல்லாஹ்வுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, எங்களுடைய நாங்கள் போற்றுகிற மகான்களுக்கு பிறப்பு உண்டு இறப்பு உண்டு, அவர்களுக்கு வாழ்வு உண்டு மறைவு உண்டு. மறைந்து வாழ்கிறார்கள்,
மறைந்தார்களே அதை கொண்டாடுகிறோம் இல்லையா? ஆனால் அதைத்தான் இவர்கள் தவறாக புரிந்து கொண்டு ஷிர்க் செய்கிறீர்கள் என்கிறார்கள். சரி, மலமும் இரத்தமும் உள் நிறைந்த மனிதர் தான் அவர். மலமும் இரத்தமும் உள் நிறைந்த மனிதர் தான் அவர். ஆனால் அவரின் மீது கொண்ட மதிப்பினால் அவரின் கரம் காலை முத்தமிட்டேன். அவரை அல்லாஹுவாக பார்த்தது நீயா நானா? எனக்கு நல்லா தெரியும், ஹஜ்ரத் ஜெயன்லாப்ஜி ஹஜ்ரத் இருக்கிறாங்க, அவர்கள் ஒரு மனிதர், அவர்கள் ஒரு மனிதர். சராசரியாக ஒரு மனிதனுடைய உடலில் என்ன இருக்கும்? உடலுள்ளே என்ன இருக்கும்? இரத்த ஓட்டம் இருக்கும். சராசரி மனிதர்கள் எதை சுமந்து கொண்டிருப்பார்களோ அது மூலம் இருக்கும், எல்லாமும் சேர்ந்ததுதான். ஆனால் எனக்கு நன்றாக நல்லா தெரியும் அவர் அப்படிதான். அவரின் கையை முத்தமிடுகிறேன், காலை முத்தமிடுகிறேன். ஏன்? அவர் மீது கொண்ட அன்பினால், அவர்கள் மீது கொண்ட மரியாதையால். எனக்கு நல்லா தெரியும் ஜெயன்லாப்ஜி ஹஜ்ரத் தான், அலி அக்பர் ஹஜ்ரத் தான் தெரியும். அவர்களின் கரத்தை முத்தமிடுகிறேன். நான் சொல்லல அவங்களை அல்லாண்டு, நான் சொல்லவில்லை, அல்லாஹ் பாதுகாக்க. ஆனா அப்படி கரம் காலை முத்தமிடுவது ஷிர்க் என்று சொல்லும் போது நீ அல்லவா சொல்ல வருகிறாய்? நாங்க ஒரு மனிதராக பார்த்து, மனிதர்கள் புனிதராக பார்த்து தான் மகான்களை, வலிமார்களை, எங்களுடைய சங்கைக்குரிய ஷேகுமார்களை நாங்கள் முத்தமிடுகிறோம். அவர்களின் கரங்களை முத்தமிடுகிறோம், கால்களை முத்தமிடுகிறோம். மனிதரை நினைத்துத்தான். இல்லை, நீங்க ஷிர்க் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அவரை பார்த்தது யார்? அல்லாஹ்வாக பார்த்து நீ ஷிர்க் செய்தது நீ. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபிகள் அவர்களின் கரங்களை முத்தமிட்டார்கள், கால்களை முத்தமிட்டார்கள், வயிற்றை முத்தமிட்டார்கள், முதுகு பகுதியை முத்தமிட்டார்கள். ஹதீஸ் நெடுகிலும் நிறைய பார்க்கிறோமே. சஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அவங்க சொல்றாங்க, 2 யகூதிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். வந்தவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வலகத் ஆத்தேனா திஸ்ஆ வலகத் ஆத்தேனா மூஸா திஸ்ஆ ஆயாத்தின் பையினாத். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 9 அத்தாட்சிகளை கொடுத்ததாக சொல்கிறானே, அந்த 9 என்னன்னு கேட்டாங்க. 2 யகூதிகள் வந்து கேட்டார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 9ஐயும் வரிசையாக சொன்னார்கள். ஷிர்க் செய்யக்கூடாது, ஜினா விபச்சாரம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, அநியாயமாக கொலை செய்யக்கூடாது, கன்னி பெண்கள், கண்ணியமான பெண்கள் அவர்கள் மீது அவதூறு சொல்லக்கூடாது, தவறு செய்யாத பெண்கள் பரிசுத்தமானவர்கள் மீது அவதூறு சொல்லக்கூடாது, அப்பாவிகள் தவறு செய்யாதவர்கள் அவர்களை அரசாங்கத்திடமோ அல்லது நீதிமன்றங்களிலோ கொண்டு போய் அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது குற்றம் சுமத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க கூடாது. இதெல்லாம் மேல உங்களுக்கு குறிப்பாக சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது, ஏன்னா அவங்க யகூதிகள். அதனால இப்படி சொன்ன போது அந்த 2 யகூதிகளும் உடனேயே ஃபகப்பலா யதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களையும் கால்களையும் முத்தமிட்டார்கள் என்று ஹதீஸ் திர்மிதி ஷரீஃபிலே சூரத்துல் இஸ்ரா, பனி இஸ்ராயில் சூராவிலே இந்த ஆயத்தினுடைய தஃப்சீரிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களையும் கால்களையும் யகூதிகள் முத்தமிட்டார்கள். முத்தமிட்டது யகூதிகள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தார்களா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தார்களா? கூடாதுன்னு சொன்னாங்களா? இவங்க சொல்லுவாங்க யகூதிகள் இல்லையா முத்தமிட்டார்கள் என்று. சஹாபிகள் முத்தமிட்டதற்கு ஆதாரம் நிறைய இருக்கிறது, தருகிறோம். யகூதிகள் முத்தமிட்ட போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அங்கீகரித்தார்கள். திர்மிதி ஷரீஃபில இந்த ஹதீஸ் இருக்கிறது, இப்னு மாஜாவிலும் இந்த ஹதீஸ் இருக்கிறது, அபூதாவுதுல ஒரு ஹதீஸ் இருக்கிறது. வஃப்து அப்துல் கைஸ் அவர்கள் மதீனா ஷரீஃபிற்கு உள்ளே வருகிற போது வேகமாக ஓடி வருவார்கள். எதற்கென்றால், நம்மில் யார் முதலிலே போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களை கால்களை முத்தமிடுவது என்று வேகமாக வந்து நாங்கள் முத்தமிடுவோம் என்று சொன்ன ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவு பெற்றிருக்கிறது. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு
அறிவின் தலைவாயில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கரங்களை கால்களை முத்தமிட்டார்கள் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதபுல் முஃப்ரதிலே ஹதீஸ் பதிவு செய்கிறார்கள். சையதுனா ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் மரணித்து விட்டார்கள். அடக்கம் முடித்துவிட்டு வந்து தன் வாகனத்திலே ஏற போகிறார்கள், ஒட்டகத்திலே ஏற போறாங்க. அப்படி ஏறுவதற்கு கால் வைத்து ஏறுவதற்கு ஒரு வைத்திருப்பார்கள், கம்பி மாதிரி வைத்திருப்பாங்களே, அதிலே கால் வைக்க போகிறார்கள். அந்த காலுக்கு கீழாலே ஒரு கை வைக்கப்படுகிறது. இந்த கையில உங்க காலை வச்சு ஏறுங்கன்னு அப்படி கை வைத்தது யார் தெரியுமா? சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அஹ்ல பைத் குடும்பத்தினுடைய பிள்ளை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன் கையை வைத்து என் கையில காலை வைத்து ஏறுங்கள் என்கிறார்கள். சையதுனா ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துடித்து போய் விட்டார்கள். உடனே கீழே இறங்கிட்டார்கள். என்ன காரியம் செஞ்சீங்க? இப்னு அம்மி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரிய தந்தையாரின் மகனே, என்ன காரியம் செஞ்சீங்க? உங்க கையிலயா என் காலை வைக்கிறது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹாகதா உமிர்னா அன் நஃபஅல பி உலமாயினா, ஹாகதா உமிர்னா அன் நஃபஅல பி உலமாயினா, எங்களுடைய உலமாக்களை இப்படித்தான் நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம். சஹாபிகளிலே உலமாக்கள் அவர்கள் யார்? ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. உலமாக்களை இப்படி நாங்க கண்ணியப்படுத்தணும்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. உடனே ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கைகளை முத்தமிட்டுக் கொண்டு சொன்னார்கள், ஹாகதா உமிர்னா அன் நஃபஅல பி ஆலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களை இப்படித்தான் நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் உத்தரவிடப்பட்டிருக்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆலிம் என்று முத்தமிடுகிறார்கள், காலிலே கொண்டு போய் கையை வைக்கிறார்கள். ஆனால் ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அஹ்ல பைத் என்று கண்ணியப்படுத்தி கைகளை முத்தமிடுகிறார்கள். ஹதீஸ் துறையில இன்றைக்கு எடுத்ததுக்கெல்லாம் இவங்க ஆதாரம் கேட்பாங்க, புகாரில இருக்கா முஸ்லிம்ல இருக்கா என்று. கொஞ்ச காலத்துக்கு முந்தைய அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப புகாரில இருந்தாலும் நம்புறது இல்லை. இப்ப அப்படி ஆயிடுச்சு. ஹதீஸ் சஹீஹாக இருந்தாலுமே கூட, முன்னெல்லாம் லைஃப் என்பார்கள், இப்ப அப்படியெல்லாம் இல்ல. சஹீஹாக இருந்தால் கூட எங்க அறிவுக்கு புலப்பட்டால் ஏற்றுக்கொள்வோம், இல்லைன்னா இல்ல. ஹதீஸை மறுக்கிறார்கள். அல்லாஹ் தான் பாதுகாக்கிறார். ஹதீஸ் துறையினுடைய ஷைഖைன் யார்? புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. புகாரி இமாம், முஸ்லிம் இமாம். முஸ்லிம் இமாம் புகாரி இமாமை பார்த்து கேட்கிறார்கள், யா தபீப் அல் ஹதீஸ் பி இலலி தஅனி உகப்பிலு ரிஜ்லை. ஹதீஸ் துறையினுடைய வல்லுநரே, உங்களுடைய பாதங்களை தாருங்கள், நான் முத்தமிடுகிறேன். யார் கேட்டாங்க? இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி இமாமை பார்த்து கேட்கிறாங்க. தஅனி உகப்பிலு ரிஜ்லைக யா தபீப் அல் ஹதீஸ் பி இலலிகி. ஹதீஸிலே இருக்கக்கூடிய சஹீஹ் லைஃப்களை எல்லாம் பிரித்தெடுத்து அவற்றை எல்லாம் பரிசுத்தமாக அறிவிக்கக்கூடிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே, உங்கள் பாதங்களை முத்தமிட தாருங்கள். முஸ்லிம் இமாம் கேட்டாங்க. இரண்டு இமாம்கள், ஹதீஸ் துறையினுடைய ஜாம்பவான்கள். இப்போது சொல்லுங்கள், பெரியோர்கள் கண்ணியத்திற்காக அவர்களுடைய பாதங்களை முத்தமிடுவது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா? அது ஷிர்காகுமா? சிலர் கேட்டார்கள். முஸ்லிம் இமாம் கேட்டாங்க, தஅனி உங்க காலை தாங்கன்னு கேட்டாங்க. புகாரி இமாம் கொடுத்தார்களா? புகாரி இமாம் கொடுத்தார்களான்னு கேட்பாங்க. முஸ்லிம் இமாம் கேட்டார்களே, அதுவே அது கூடும் என்பதற்கான ஆதாரம். புகாரி இமாம் மறுக்கவில்லையே, அதுவே அதற்கான ஆதாரம். அல்லாமா தாஜுத்தீன் சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷிஃபாஉ ஸகாம் அதிலே ஒரு செய்தி, இந்த செய்தியை எழுதிட்டு சொல்கிறார்கள், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல ரப்பி அரினி அன்துரு இலை, யா அல்லாஹ் உன்னை நான் காண வேண்டும், பார்க்க வேண்டும் தான்னு கேட்டாங்க.
அல்லாஹ் சொன்னா லந்தராணி முடியாது, பார்க்க முடியாதுன்னு. பார்க்க முடியாத ஒன்றையா ஒரு நபி கேட்பார்கள்? முடியாத ஒன்றையா? லந்தராணின்னா உங்களால முடியாதுன்னு அர்த்தம், முடியவே முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டது சரியா தவறா? முடியவே முடியாது என்றால் ஒரு நபி அப்படி கேட்க மாட்டாங்க. எனவே முடியும், உங்களால முடியாது என்ற அர்த்தம். அப்படி கேட்டதே சரி ஆகும் என்பதற்கான அடையாளம் முஸ்லிம் இமாம் அவர்கள் கேட்டதே அதற்கான ஆதாரம் கூடும் என்பதற்கு, கரம் கால்களை முத்தமிடுவது கூடும் என்பதற்கான ஆதாரம். அதனாலே தான் காலம் காலமாக நமக்கு தொடர்ந்து வருகிற அந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிற போது இவர்கள் ஷிர்கு ஷிர்கு என்று எதை சொல்கிறார்களோ அவை அனைத்தும் தௌஹீது தானே தவிர ஷிர்க் அல்ல, ஷிர்க் அல்ல. அல்லாஹ் அல்லாதவர்களிடம் போய் உதவி கேட்கிறீர்கள் என்கிறார்கள், அவுலியாக்களிடம் போய் உதவி கேட்கிறீங்கிறாங்க. நாங்க கேட்கல, அப்படி கேட்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் கேட்கவில்லை, அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் அவுலியாக்களிடத்திலே போய் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முதல்ல அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அல்லாஹ் சொல்கிறான் அவுலியாக்களை பார்த்து, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் தங்களுடைய நபிலான நற்கர்மங்களின் மூலம் அல்லாஹ்வை நெருங்கி விட்டவர்கள். அவர்கள் அல்லாஹ்வை நெருங்க அவர்கள் அல்லாஹ்வின் மீது அன்பு வைக்கிறார்கள், அவர்களை அல்லாஹ் அன்பு வைக்கிறான். அப்படி அன்பு வைத்து என்னாகி விடுகிறது? குன்து ஸமஅஹுல்லதி யஸ்மஉ பிஹி வ பஸரஹுல்லதி யுப்ஸிரு பிஹி வ யதஹுல்லதி யுப்திஷு பிஹா வ ரிஜ்லுஹுல்லதி யம்ஷி பிஹா. குன்து ஸமஅஹு, அல்லாஹ் சொல்கிறான், குன்து ஸமஅஹுல்லதி யஸ்மஉ பிஹி, அவர்கள் கேட்கிற செவிப்புலனாக நான் இருக்கிறேன். வ பஸரஹுல்லதி யுப்ஸிரு பிஹி, அவர்கள் பார்க்கிற பார்வை புலனாக நான் இருக்கிறேன். அவர்கள் பிடிக்கிற கைகளாக, அவர்கள் நடக்கிற காலாக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாகூர் நாயகத்தினுடைய தர்பாரிலே போய் நின்று கொண்டு காதர் பாவா யா காதர் அவுலியா என்று அழைக்கிறோம். ஏன்? அல்லாஹ் சொல்கிறான், அவர்களின் பார்வை அல்லாஹுடைய பார்வை, அவர்களின் செவிப்புலன் அல்லாஹுடையது, அவர்களுடைய கையும் கால்களும் அல்லாஹுடையது. அல்லாஹ் சொல்கிறான். पीराने पीर दस्तगीर गौसुल आजम वासिउल करम सैयद मीरान मुहीद्दीन शेख अब्दुल कादिर जीलानी रलियल्लाहु अन्हु பகதாத் ஷரீஃபிலே இருக்கிறார்கள். இங்கே இந்தியாவில் இருந்து அழைத்தால் யா முஹையத்தீன் என்று அழைத்தால் அவர்களாலே கேட்க முடியுமா? முடியும். ஏன்? அல்லாஹ் சொல்கிறான், அவர்களின் செவிப்புலன் அல்லாஹ்வுடையது. அவர்கள் தருவதற்காக கை நீட்டுகிறார்கள். நீட்டுகிற அந்த கை யாருடையது? அல்லாஹ் சொல்கிறான், யதஹுல்லதி யுப்திஷு பிஹா, பிடிப்பதற்காக அவர்கள் நீட்டுகிற அந்த கை யாருடைய கை? அல்லாஹ்வுடைய கை. வலா ததஅனி வഖுது பியதி அயாமததி, என்னுடைய கையை விட்டு விடாதீர்கள், என்னை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிறோமே. ஏன்? அந்த கை அல்லாஹ்வுடைய கை. எஜமான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு பகதாத் ஷரீஃபினுடைய வீதியில போயிட்டு இருந்தாங்க. பகதாத் ஷரீஃப் வீதியிலே எஜமான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தோளிலே துண்டு போட்டிருந்தார்கள். பின்னாலே வந்து ஒருவர் அந்த அவர்களுடைய முபாரக்கான அந்த ரிதா தாமன் அதை பிடித்துக் கொள்கிறார். எஜமான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னாலே அதை பிடித்துக் கொண்டார்கள். அவர் பின்னாலே பிடிக்கிறார், எஜமான் முன்னாலே பிடித்துக் கொண்டார்கள். பிடித்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னுடைய தாமன் அதை ஒருவர் பிடித்திருக்கிறார், அவரை நான் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன். எஜமான் சொல்றாங்க, என்னுடைய தாமனை பிடித்தால் நான் அல்லாஹ்விடத்திலே உங்களை ஒப்படைக்கிறேன், நீங்க பயப்படாதீர்கள். முரீதி லா தஹப், அல்லாஹு ரப்பி. முரீதே, நீ பயப்படாதே. ஏன்? அல்லாஹு ரப்பி, அல்லாஹ் என்னுடைய ரப்பாக இருக்கிறான். அல்லாஹ் நம்முடைய ரப்பு, அல்லாஹ் நமக்கெல்லாம் ரப்புன்னு சொல்லல. அல்லாஹு ரப்பி, அல்லாஹ் என்னுடைய ரப்பு, நீ பயப்படாதே. உனக்கு தேவையா என்னை அழை, என்னை கூப்பிடு. முரீதி இதா தானி பிஷர்கின் நௌ பிகர்பின், முரீதே, நீ கிழக்கு தேசத்திலே இருந்தாலும் சரி, மேற்கு தேசத்திலே இருந்தாலும் சரி,
உனக்கு தேவை என்று வருகிற போது என்னை அலை. அஜபுத்துஹு முஸ்ரிஅன் மின் அஜ்லி தாவதிஹி வலியது யா அப்துல் காதிர் முஹியத்தீன். அஜபுத்துஹு முஸ்ரிஆ, வேகமாக நான் பதிலளிக்கிறேன். உலகத்தினுடைய எந்த திசையிலே இருந்து கொண்டு என்னை அழைத்தாலும் சரி, அவர்களுக்கு நான் வேகமாக பதிலளிக்கிறேன். என்ன காரணம்? எஜமான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னி அஹதுது மினல்லாஹி பையத்தன், அல்லாஹ்விடத்திலே நான் பையத்து செய்கிறேன். 70 மர்ரா, 70 முறை நான் அல்லாஹ்விடத்திலே பையத்து செய்திருக்கிறேன். எதற்கு தெரியுமா? அல்லா யமூத்த முரீதி இல்லாமல் ஈமானி வ தௌபா, என்னுடைய முரீதுகள் ஈமான் தௌபா இல்லாமல் மரணிக்க கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே நான் 70 முறை பையத்து ஒப்பந்தம் செய்திருக்கிறேன். எனவே என்னுடைய முரீதுகளே, உங்களுக்கு ஈமான் சலாமத் இருக்கிறது என்றார்கள் எஜமான் பீரானே பி தஸ்தகீர் கௌசுல் ஆலம் வாசிஉல் கரம் சையத் மீரான் முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி அவர்களுடைய திருப்பாதத்தை புஜமீது சுமந்து எகவங்கு வாழுகிற இறைநேச செல்வர்கள், அவர்களை பார்க்கிறோம், கண்ணியப்படுத்துகிறோம், அவர்களுடைய திருப்பாதங்களை முத்தமிடுகிறோம், அவர்களின் கரங்களை முத்தமிடுகிறோம், அவர்களுடைய முபாரக்கான நெற்றியை முத்தமிடுகிறோம், அவர்களுடைய முபாரக்கான ரவுதாக்களை, கபர்களை, தர்காக்களை முத்தமிடுகிறோம், அவர்கள் உபயோகித்த பொருள்களை முத்தமிடுகிறோம். இதெல்லாம் ஆசார்களை கண்ணியப்படுத்துகிறோம். இதெல்லாம் வேறொன்றுமில்லை, குர்ஆன் ஹதீஸாலே நிரூபிக்கப்பட்டவை. சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இத்ஹபூ பிகமீஸி ஹாதா ஃபஅல்கூஹு அலா வஜ்ஹி அபீ யாத்தி பஸீரா, என்னுடைய சட்டையை கொண்டு போய் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முகத்திலே வைங்கள், அவர்களுக்கு கண் பார்வை கிடைத்து விடும் என்று சொன்னார்களே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டையின் மூலமாக எப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண் பார்வை கிடைக்கும்? வேறொன்றுமில்லை, ஆசாரை ஷரீஃப் அதை கண்ணியப்படுத்துவதற்கு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். இப்படி நாம் செய்கிற எந்த ஒன்றாக இருந்தாலும், நம்முடைய முன்னோர்கள் ஆபாக்கள் காட்டி தந்த எந்த ஒன்றாக இருந்தாலும், அவை அனைத்தும் அதுதான் தௌஹீத், அதுதான் தௌஹீத். அதனால நாம இவர்கள் குர்ஆனை படியுங்கள், ஹதீஸை படியுங்கள் என்ற படிக்கலாம் வேணாம். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம். குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது? உங்களுடைய முன்னோர்கள் ஆபாக்களை பின்பற்றுங்கள். அம் குன்தும் ஷுஹதா இத ஹதர யாக்கூபுல் மௌத், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கிற போது அவர்களுக்கு அருகாமையிலே நீங்கள் இருந்தீர்களா? அவர்கள் தங்களுடைய மக்களிடத்திலே கேட்டார்கள், மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாருக்கு வழிபடுவீர்கள் என்று கேட்டார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள் என்ன சொன்னார்கள்? நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாய், உங்களுடைய இறைவனை, உங்கள் முன்னோர்களுடைய இறைவனை நாங்கள் வணங்குவோம். எங்களுக்கும் ரப்பு தானே, எங்கள் இலாஹனா, எங்களுடைய ரப்பு அல்லாஹ்வை நாங்கள் வணங்குவோம்னு சொல்லல, உங்கள் முன்னோர்களின் ரப்பை வணங்குவோம் என்றார்கள். என்ன பொருள்? முன்னோர்களை, மூத்தோர்களை பின்பற்றுவதனுடைய அவசியத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். அல்ஹம்துலில்லாஹ். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த ஒரே ஒரு தாரக மந்திரம் ஷிர்க் என்றால் என்ன, ஒரு வரியிலே சொல்லிவிடலாம். அது ஷிர்க், இது ஷிர்க் என்றெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அல்லாஹ்வுக்கு செய்கிற எதை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்தால் ஷிர்க். அல்லாஹ்வுக்கு கபர் கிடையாது, அவுலியாக்களுக்கு கபர் இருக்கிறது, முத்தமிடுகிறோம், ஷிர்க் இல்லை. அல்லாஹ்வுக்கு பிறப்பு இல்லை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறப்புண்டு, மௌலிது கொண்டாடுகிறோம், எனவே அது ஷிர்க் இல்லை. அல்லாஹ்வுக்கு கைகால் கிடையாது, அவுலியாக்களுக்கு உண்டு, அவர்களின் கைகால்களை முத்தமிடுகிறோம், எனவே அது ஷிர்க் இல்லை. கபரை அதை சுற்றி வருகிறோம், தவாஃபை செய்கிறோம், ஆனால் அதற்கு பெயர் கபரை சுற்றி வருவது. அல்லாஹ்வுக்கு கபர் கிடையாது, அதனாலே அல்லாஹ்வினுடைய கபரை தவாஃப் செய்வது போல நீங்கள் அவுலியாவினுடைய கபரை தவாஃப் செய்கிறீர்கள் என்றா சொல்வார்கள். எனவே அல்லாஹ்வுக்கு கபர் இல்ல, அவுலியாக்களுக்கு இருக்கிறது. எனவே அவுலியாக்களின் கபரை சுற்றி வருவது தவாஃப் அல்ல. சஜிதா செய்வதை சொல்வார்களே, அதை நாங்கள் சஜிதா என்றே சொல்லவில்லை, கபரை முத்தமிடுதோம், கபரை முத்தமிடுகிறோம். அந்த முத்தமிடுதல் அது தஅலீம் தவிர அது வணக்கமாக நினைத்து நாங்கள் செய்யவில்லை. இப்படி நீங்க எதை கேட்டாலும் அவர்கள் இதை செய்யாதீர்கள் ஷிர்க், இவங்க எதையெல்லாம் ஷிர்க், கொடிமரம் ஏற்றினால் ஷிர்க்குங்கிறாங்க, கூடு இழுத்தால் ஷிர்க் என்கிறாங்க. இதுல எங்கே ஷிர்க் இருக்கிறது? ஆனால் அப்படி சொன்னவர்கள் அவர்கள் கொடியேற்றுகிறார்கள். கோடை காலத்திலே ஒரு பானை தண்ணீர் தெருவில ரோட்ல பார்க்கலாம், ஒரு பானை தண்ணீர் வைத்து 2 கொடியை ஏற்றுகிறார்கள். ஒரே ஒரு பானை தண்ணீரை வைத்து இந்த ஜமாத், இந்த இயக்கத்தினுடைய தண்ணீர் பந்தல் என்று வைத்து 2 கொடி, அந்த பந்தலிலே 2 பக்கமும் கொடி. நாங்க ஒரு கொடி ஏற்றுவதற்கே நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள், 2 கொடி ஏற்றுகிறீர்கள்.
சரி, கொடி ஏற்றக்கூடாது என்று சொல்லுகிற இயக்கங்கள் இருக்கின்றனவே, அந்த இயக்கங்களில் எந்த இயக்கத்துக்கு கொடி இல்லை? எந்த இயக்கத்துக்கு கொடி இல்லை? கொடிதான் கூடாதுன்னு சொல்றீங்களே, அது பிதஅத்துங்கிறீர்கள், ஷிர்க்குங்கிறீங்களே. இந்த இயக்கம் இருக்கலாம், யார் சொன்னது? குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரம் கொண்டு வாங்க. அந்த கொடி, அந்த இயக்கத்திற்கென்று ஒரு கொடி, அதற்கென்று ஒரு பெயர், குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரம் கொண்டு வாங்க. நாங்கள் மதரசாவிலே பட்டமளிப்பு விழாக்களை நடத்தினால் கூடாது என்று சொல்கிறார்கள், ஷிர்க் என்று சொல்கிறார்கள், பிதஅத் என்று சொல்கிறார்கள். சொன்னவர்களே இன்றைக்கு அவர்கள் மதரசாக்களிலே பட்டமளிப்பு விழா நடத்துகிறார்கள். சொன்னவர்களே நடத்துகிறார்கள். குர்ஆன் ஹிஃப்து பட்டமளிப்பு விழா நாம் கேட்கிறோம், ரசூலுல்லாஹ் காலத்துல எந்த சஹாபி ஓதி முடித்ததற்கு ரசூலுல்லாஹ் பட்டமளிப்பு கொடுத்தாங்க, பட்டம் கொடுத்தாங்க? சொல்லுங்க. நீங்க நாங்க செய்கிற எல்லாவற்றையும் பிதஅத் பிதஅத்ங்கறீங்களே, நீங்க பட்டமளிப்பு விழா நடத்துறீங்களே, இப்போது சொல்லுங்கள். அதையெல்லாம் தாண்டி அடுத்து என்ன தெரியுமா? நினைவேந்தல் நிகழ்ச்சி. நாங்க மூத்தா போனவருக்காக வேண்டி 3ஆம் பாத்திகா, 7ஆம் பாத்திகா, 40ஆம் பாத்திகா ஓதுவோம். ஆனா இவங்க அதெல்லாம் வேணாம்னு சொன்னவங்க இப்போது அவருடைய நல்ல செயல்பாடுகளை குறித்து நாம் பேசிக்கொள்வதற்காக வேண்டி நினைவேந்தல் நிகழ்ச்சி. சஹாபிகள்ல எத்தனையோ சஹாபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே மறைந்தார்கள். அப்படி மரணித்த சஹாபிகளில் எந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தினார்கள்? ஒரு ஆதாரம், ஒரே ஒரு ஆதாரம் காட்டுங்க. இப்படி எதையெல்லாம் ஷிர்க் என்று சொன்னீர்களோ, எதையெல்லாம் பிதஅத் என்று சொன்னீர்களோ, அத்தனை ஷிர்க்கையும் அத்தனை பிதஅத்தையும் நீங்கள் தான் இப்போது செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் செய்யவில்லை. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். பாங்கு சொல்லப்பட்டால் பள்ளிவாசலுக்கு சொல்லுவோம், தொழுவோம். தொழுகை முடிந்தால் ஜியாரத்திற்கு வருவோம். தர்காக்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் பள்ளிவாசல்கள் இருக்கிறது. அதுதான் காரணம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். எனவே அருமையான சகோதரர்களே, இப்படி தௌஹீத் என்கிற பெயரிலே மக்களை ஒளிகெடுத்து விட்ட இந்த சூழலில் இதையெல்லாம் நாம் இத்தனை கேள்விகள் வைத்திருக்கிறோமே, இதற்கு அவர்கள் பதில் சொல்வார்கள் என்றால் நினைக்கிறீர்கள்? சொல்ல மாட்டார்கள். மட்டுமல்ல, நாம கேட்டா கூட ஒரு முகநூலிலே, வாட்ஸ்அப்ல ஏதாவது விவாதம் வருகிற போது, இப்படி நீங்கள் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்துகிறீர்களே, எங்கே ஆதாரம் என்று கேட்டால் கூட அசிங்கமாக ஏசுவார்களை தவிர பதில் சொல்ல மாட்டார்கள். பதில் இல்லை, பதில் இல்லை. அதனாலே சரியாக சொல்வதானால் அவர்கள் உமிழ்ந்த வாந்தியை உண்ணுகிறார்கள். எதை ஷிர்க் பிதஅத் என்று அவர்கள் உமிழ்ந்தார்களோ அதை உண்ணுகிறார்கள். இதை தவிர தெளிவான பதில் அவர்கள் சொல்லட்டும். இல்ல, நாங்க நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தினோம், அதனால நன்மை என்றெல்லாம் நாங்கள் சொல்லவில்லையே. நீங்க ஒலிமார்களுக்கு உருவஸ் நடத்தி நன்மை என்றல்லவா நினைக்கிறீர்கள்? நாங்க நன்மை என்று நினைக்கவில்லையே. நன்மை இல்லாத ஒரு காரியத்துக்கு எதுக்குப்பா மேடை போட்டு நடத்துற? நாங்களாவது நன்மைன்னு நினைச்சு செய்யறோம். நன்மை இல்லை, எதற்காக செய்கிறாய்? உதுகுரு மஹாசின மூத்தாக்கும், உங்களின் மூத்தானவர்களுடைய நன்மையை எடுத்து சொல்லுங்கள், நல்ல வரிகளை எடுத்து சொல்லுங்கள். அதற்குத்தான் நடத்துகிறோம். மகான்கள் வலிமார்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள், என்னென்ன உபதேசங்களை செய்தார்கள், இப்படி தக்வாவோடும் இஹ்லாஸோடும் வாழ்ந்தவர்கள் என்றுதானே பேசுகிறோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். எனவே அருமையான சகோதரர்களே, தௌஹீத் என்பது அல்லாஹ் ஒருவன் என்பதை நம் உள்ளத்தால் உணர்ந்து அவனுக்கு சிரம்பணிகிறோமே, அதுதான். அதை தவிர்த்து அவர்கள் ஷிர்க் என்று சொல்கிற எதுவும் ஷிர்க் அல்ல. இன்னும் சொல்ல போனால் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். ஒன்னி வல்லாஹி லா அகாஃபு அலைக்கும் அன் துஷ்ரிகு பதி, என் உம்மத்துகளே, எனக்கு பிறகு நீங்கள் ஷிர்க் செய்வீர்கள் என்று நான் பயப்படவில்லை என்றார்கள். அப்படி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்படாத ஒரு விஷயத்தை நீங்க ஏன்பா பயப்படுறீங்க? உங்களுக்கு என்ன வந்தது? அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். சத்திய சுன்னத்துல் ஜமாத்தின் மீது நம்மை அல்லாஹ் வாழச் செய்வானாக, நம் சந்ததிகளை வாழச் செய்வானாக, நம் சார்ந்தோர்களை வாழச் செய்வானாக. உண்மையான தௌஹீத் ஏகத்துவத்தின் மீது நின்று நிலைத்து வஹதத்துல் வஜூத் என்கிற அந்த ஞானத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தல் உரிவானாக. நூரே முஹம்மதி என்கிற அந்த பேரொளி என்பால் அல்லாஹ் நம்மை வழிநடத்துவானாக. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين ربنا اغفر وارحم وأنت خير الراحمين وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه ومظهر لطفه ومخزن كنزه سيدنا وسندنا وشفينا وحبيبنا وهادينا وفهيمنا مولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه وأزواجه وأتباعه وذرياته وأهل بيته وأمته أجمعين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.